بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்கள் அந்நியர்களா என்கின்ற ஒரு தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்தில் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினர் இந்திய நாட்டின் வந்தேரிகள் என்றும், இவர்கள் அந்நியர்கள் என்றும், நாட்டை துண்டாடிய தீவிரவாதிகள் என்றும், இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டிய பிரிவினைவாதிகள் என்றும் சில புல்லுருவிகளால் அவதூறு பிரச்சாரம் ஆங்காங்கே கிளப்பிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், வரலாற்றை மறந்தவர்களுக்காகவும், அதை மறைத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், யார் இந்த நாட்டின் மன்னர்கள், யார் இந்த நாட்டின் வந்தேரிகள் என்பதை வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு கதையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அம்புலிமாமா கதை என்று சொல்வார்கள். ஒரு ஊரில் ஒரு கிராமம், அதில் ஒரு பெரிய ஆட்டு மந்தை இருக்கிறது. அந்த ஆட்டு மந்தையில் கொழுத்த ஆடுகள் நிறைய இருக்கிறது. அந்த கொழுத்த ஆடுகளை கண்காணிப்பதற்காக அந்த ஆடு மேய்க்கக்கூடியவன் ஓநாயை பொறுப்பாளராக போடுகிறான். அந்த ஓநாய்க்கு ஒவ்வொரு கொழுத்த ஆட்டை பார்த்தாலும் கண்ணுக்கு அந்த ருசி இழுத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த ஆட்டை ஒவ்வொன்றாக சாப்பிட வேண்டுமே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த ஓநாய் ஆட்டினுடைய சட்டையை போட்டு ஆட்டு மந்தையிலே புகுந்து ஒவ்வொரு ஆடாக தின்ன ஆரம்பித்தது. இறுதியிலே 100 ஆடு என்பது குறைந்து 6 ஆடாக மாறியது. 6 பிறகு 1 மாறியது. கடைசியில் அந்த ஆடு மேய்த்தவன், என்ன நம்முடைய மந்தையில் இருக்கிற எல்லா ஆடுகளும் அழிந்து போய்விட்டனவே, சரி நமக்கென்று இருக்கின்ற இந்த ஒரு ஆடு போதுமானதாக இருக்கிறது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த ஆட்டை தன்னுடைய மடியிலே உயர்த்த தூக்குகிறான். அப்பொழுதுதான் அந்த ஓநாயினுடைய சட்டை, ஆட்டு சட்டை கலன்று இது ஓநாய் என்கின்ற உண்மை சுயரூபம் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வருகிறது. யார் இந்த ஓநாய்? இந்த பொதுக்கூட்டத்தின் இறுதியில் நான் உங்களுக்கு அம்பலப்படுத்துகிறேன். சரி, முஸ்லிம்களை அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம், அதாவது நான் பட்டியலிடக்கூடிய ஒரு சமுதாயம் இந்து சமுதாய மக்கள் கிடையாது. இந்து சமுதாய மக்களிடத்தில் அண்ணன் தம்பிகளாக உறவாடி கொண்டிருக்கின்ற, நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் இந்து சமுதாயத்தையும் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கின்ற இந்து முன்னணி என்கின்ற ஒரு சிறிய கும்பல், RSS என்று சொல்லக்கூடிய ஒரு வந்தேரிகள், இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்திய நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவப்பழி சுமத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏராளமான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய தொடக்கம்தான் முஸ்லிம் சமுதாயம் இந்திய நாட்டின் வந்தேரிகள் என்கின்ற ஒரு அவதூறு பழி. யார் இந்த நாட்டின் மன்னர்கள், யார் இந்த நாட்டிற்கு வந்தேரிகளாக வந்தவர்கள் என்பதை உங்களுக்கு நாம் ஒவ்வொன்றாக சில செய்திகளை அடுக்கிக் கொள்கிறோம். முதல்ல, முஸ்லிம்கள் எப்படி இந்த நாட்டின் மன்னர்களாக, மண்ணின் மைந்தர்களாக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடியவர்களாக திகழ்ந்து விளங்கினார்கள் என்பதை சொல்வதற்கு முன்னால், நம்மை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய இந்த ஆரிய கூட்டம், இந்த இந்து முன்னணி கூட்டம், இந்த RSS பயங்கரவாதிகள் யார் என்கின்ற ஒரு வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஐரோப்பியாவிலிருந்து, மத்திய கிழக்காசியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தான் வழியாக, கைபர் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்தேரிகளாக வந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்ற ஒரு கூட்டம். இன்றைக்கு பாஜகவாகவும், விஸ்வ இந்து பரிஷத்தாகவும், சிவசேனாவாகவும், மராத்தியர்களுக்கே என்று சொல்லக்கூடியவர்களாகவும், ஹனுமன் சேனாவாகவும், RSS ஆகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவில் இருந்து, மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தான் வழியாக கைபர் கணவாயை கடந்து இந்தியாவில் வந்தேரிகளாக குடிபுகுந்தவர்கள். இந்த நாட்டிலே ஆரம்ப காலகட்டத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு கூட்டம் திராவிட கூட்டம். இந்த நாட்டில் இருந்த கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிக கலாச்சாரம். அதை பற்றி பாட புத்தகத்திலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று படித்திருப்போம். ஹரப்பா மொஹஞ்சதாரு என்கின்ற வரலாற்று சுவடுகளை பார்த்திருப்போம். அந்த இடத்திலே சிந்து சமவெளி நாகரிகத்தை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தியவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம். இவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அப்படி என்ன நாகரிகத்தை நாசமாக்கி புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், இவர்கள் மக்களை 5 கூறுகளாக கூறு போட்டார்கள். எப்படி? பிராமணர்கள் என்றும், சத்திரியர்கள் என்றும், வைஷ்ணவர்கள் என்றும், சூத்திரர்கள் என்றும், பஞ்சமர்கள் என்றும் 5 கூறுகளாக பிரித்தார்கள். இம்ராக மனோசிய முகமாசித் சமஸ்கிருதத்திலே ஒரு பாட புத்தகத்திலே அவர்கள் மனுதருவமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பிராமணன் பிரம்மனுடைய தலையிலே பிறந்தான். பாஹு ராஜன் யக்ருத சத்திரியன் அவனுடைய தோல் புஜத்திலே பிறந்தான். இந்த வைஷ்ணவன் அவனுடைய இடுப்பிலே பிறந்தான். பத்வி யாகம் சூத்ரோ அஜாயத அவனுடைய கால் பாதத்திற்கு அடியில் பிறந்தவன் தான் சூத்திரன் என்று கூறாக மனிதர்களை ஜாதீனமாக பிரித்தவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம், RSS கூட்டம். இந்தியாவிலே ஜாதி வெறியை தூண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் கலவரங்களையும் இன படுகொலைகளையும் ஜாதியின் பெயரால் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் கொள்கை ஆரிய கொள்கை. அவர்கள் இந்தியாவில் கிளப்பிவிட்டதுதான் மனு தர்மம் என்கிற பெயரால் 4 சாதிகள். அதுல 5வது பஞ்சமர்கள். மலஜலத்தை சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக வைத்திருக்கிறார்களே, 5வது பஞ்சமர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். தலித்தின மக்களையும் சக்கிலியர்களையும் சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடிய அந்த சமுதாய மக்களையும் பஞ்சமர்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதுல தங்களை பிராமணர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் தான் அந்த பிரம்மணனுடைய தலையில் பிறந்திருக்கிறோம், நாங்கள் தான் சிறந்த சமுதாயம், எங்களுடைய வேத புத்தகத்தை எக்காரணம் கொண்டும் இந்த சூத்திரர்கள் படித்துவிடக் கூடாது, அதை வாசிக்க கூடாது, இந்த பிராமணர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த சூத்திரர்கள் செவிதாழ்த்தி கேட்டுவிடக் கூடாது, யாராவது கேட்டால் அவர்களுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று மனு தர்மத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மனித குலத்தை 4 கூறாக பிரித்தவர்கள் தான் இந்த நாட்டின் வந்தேரிகளாக இருந்த RSS கயவர்கள். அப்படி மனு தர்மத்தை பிரித்து வைத்துக் கொண்டு ஒரு சமுதாயமாக மனித குலத்தை 4 கூறு போட்டார்கள். 5வது கூறாவும் சேர்த்து 5 கூறு போட்டார்கள். 2வது என்ன? எங்களுடைய வழிபாட்டு தலம். இந்த வழிபாட்டு தலையின் கருவறை வரைக்கும் எந்த ஜாதிக்காரனும் வரக்கூடாது, அதுல நாங்க தான் உள்ள போவோம், எவனும் உள்ள வராத என்று வழிபாட்டை 2 ஆக்கினார்கள். சமுதாய மக்களிடத்தில் உணவு பழக்கத்தை 2 ஆக்கினார்கள். வீட்டில் நுழையிறையா, சூத்திரம் வரானா, பிராமணன் தெருவில் நுழையக்கூடாது, எங்க வீட்டில் வாசப்படியை மிதிக்க கூடாது என்ற ஜாதி வெறியை தூண்டினார்கள். தடுப்பு சுவர் போட்டார்கள். நீ வேற சமுதாயம், நாங்க வேற சமுதாயம் என்று மனித குலத்தை கூறு போட்டார்கள். அதே மாதிரி எங்களுடைய உணவு பதார்த்தங்களை கை வைத்து விடக்கூடாது. டீ கடைக்கு போனாலும் கூட இரட்டை குவளை, எங்களுக்கு ஒரு குவளை, உனக்கு ஒரு சரட்டை, தேங்காய் தொட்டி என்று பிரித்தார்கள். இப்படி மனித குலத்தை 4 கூறாக பிரித்துத்தான் இந்தியாவில் இருந்த பாரம்பரிய சிந்து சமவெளி நாகரிகத்தை உடைத்தார்கள் இந்த ஆரியர்கள், RSS வந்தேரிகள். எப்படி? அடுத்தபடியாக பெண் அடிமை. எந்த மாதிரியான பெண் கொத்தடிமை தெரியுமா? சதி என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கினார்கள் இந்திய திருநாட்டில். உடன்கட்டை ஏறுதல்,
கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண் கண்ட தெய்வம் என்கின்ற தத்துவத்தை சொல்லி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற தத்துவத்தை சொல்லி, அந்த தத்துவத்தோடு எந்த சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் இறந்து போகிறானோ அந்த கணவன் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். அதான் சதி. அதுக்கு பிறகு சதி. உடன்கட்டைனா என்ன? என் கணவன் இல்லாட்டி என் வாழ்க்கையே இல்லை என்று வெறுத்து வெதும்பி உலகத்தை மறுத்து மறந்து வேதனைப்பட்டு நம்பிக்கை இழந்து அப்படி அவளே போய் விழுந்துடணுமா என்ற ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கினார்கள். எந்த பொண்டாட்டியாவது உடன்கட்டை ஏறுவாளா? இவன் போய் ஏத்துவான், போய் தள்ளுவான். சனியன் தொலைஞ்சிருச்சேன்னு இருப்பா இவ. ஆனா இவளை பிடிச்சி தள்ளி சாகடிச்சான். சாகடிச்சதோடு நின்றானா இவன். யாகம் நடத்தினாங்க. இன்னைக்கு கல்யாணத்தில் மாங்கல்யம் தந்து நானேங்கிறான்ல, இவன் எப்படி பண்றான்? அடே, இந்த பொண்டாட்டியை நான் கட்டிக்கிட்டு தாண்டா உனக்கு கொடுக்குறேன்னு தாலியை கொடுக்குறான். அதான் அர்த்தம் அதுக்கு. சரியா? அப்போ யாகம் நடத்தி ஒவ்வொன்றையும் எரிக்கணுங்கிற கலாச்சாரத்தை உண்டாக்கினார்கள். விலங்கை எரித்தார்கள், மனுஷனை எரித்தார்கள், மனுஷனை கொன்றார்கள், பொண்டாட்டிய புருஷனோடு சேர்த்து எரித்து கொன்றார்கள். இந்த சதியை, இந்த நாட்டில் சதிவலையை தூண்டியவர்களும் இந்த ஆரிய கூட்டம், RSS வந்தேர்கள். யாரை பார்த்து அந்நியர்கள்ங்கிறீங்க? வெளிநாட்டில் இருந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய மக்கள் மனித குலத்தை 4 கூறாக பிரித்து பெண்ணடிமையை கட்டவிழ்த்து மாதவிடாய் பெண்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருந்தான். இன்றைக்கு அவங்க கொள்கையில் இருக்குது, மாதவிலக்கு பெண்கள் வீட்டுக்குள்ள வராத, தட்ட தொடாத, தட்டுப்பட்டு சாமான எடுக்காத, சமைக்காத, கிட்ட வராத, தீட்டு என்று எழுதி வைத்திருக்கிறான். அதே மாதிரி இந்த சமுதாயத்திலேங்க உலகத்திலேயே ஒரு இறைவேதம் என்று தன் சமுதாயம் நம்பிக்கொண்டு அந்த வேதத்தை பெண்கள் படிக்க கூடாது என்ற ஒரு கொள்கை வைத்திருப்பார்களே, ஆனால் இந்த ஆரிய கூட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த பிராமண கூட்டம் தான் பெண்கள் வேதத்தை படிக்க கூடாது, நீங்கள் தீட்டு பிடித்தவர்கள் என்று ஒரு ஒதுக்கீடு செய்து வைத்திருக்கிறார்களே, ஆனால் அந்த கலாச்சாரத்தை உண்டாக்கியவர்கள் இவர்கள். இந்திய நாட்டில் இன்னைக்கு மனித குலம் செத்து மடிந்து கொண்டிருக்கிற சமூக கொடுமை எது? மது. சாராயத்தின் மூலமாக செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் மது கலாச்சாரம் எப்ப பிறந்துச்சு தெரியுமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மது கலாச்சாரத்தை உள்ளே புகுத்திய ஒரு கூட்டம் இந்த ஆரிய கூட்டம், இந்த RSS கூட்டம். இவன் அந்நியராக இருந்து கொண்டு, இவன் வந்தேரியாக இருந்து கொண்டு இந்தியாவில் கட்டவிழ்த்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? இவன் குடும்பம் தாங்க முடியல. என்னடா விலங்கை எரிக்கிறான், யாக நடத்துறான், மனுஷனை கொல்றான், மூட நம்பிக்கைங்கிற பேர்ல வீட்டில் தீட்டு பிடிச்சிருச்சு, வீட்டில் தலைப்புள்ளைய கொல்லு, தலையை வெட்டு, நரபலி குடுன்னு கட்டவிழ்க்கிறான். இதனால மனித குலம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு வெறுத்து போய் தான் புத்தர் புத்த மதத்தை உண்டாக்குனாரு, மகாவீர் சமண மதத்தை உண்டாக்குனாரு. அதையும் இவர்கள் அழித்தார்கள். அதையெல்லாம் தாங்க முடியாம தான் இஸ்லாமிய சமுதாயம் ஆங்காங்கே தீண்டாமையை ஒழிக்கிற சமுதாயம் இருந்த பொழுதுதான் இவர்களுக்கு வெறி தாங்க முடியல. என்னடா இது, நாம புத்தர்களை ஒழிக்கிறோம், சமணர்களை ஒழிக்கிறோம், ஆங்காங்கே நம்முடைய இந்த சேட்டைகளை பார்த்து, நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்து, நம்முடைய பெண் கொத்தடிமையை பார்த்து, மனித குலத்தை 5 கூறாக பிரித்த தீண்டாமை கொடுமையை பார்த்து இஸ்லாத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்களே, சாரை சாரையா மதம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்களே. உலகத்திலேயே நெல்சன் மண்டேலா போன்ற மனிதனுடைய தாக்கம் இல்லாமல் சத்திய திருக்குரான் வசனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் எல்லா காலகட்டத்திலும் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குமானால் அது இஸ்லாமிய சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு சாரை சாரையா போறாங்களே என்பதற்காக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் வைத்த பெயர் நம்மை நாட்டின் வந்தேர்கள் என்று. யார் வந்தேர்கள் என்று இன்னும் வரலாறு இருக்கிறது. நான் சொல்றேன், யார் மன்னர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இவர்கள் திட்டம் திட்டினாங்களா? சரி, இவன் தான் நாட்டின் வந்தேரி என்பது இவனே ஒத்துக்கொள்கிறான். கைபர் கணவாய் வழியாக வந்த ஒரு கூட்டம் என்று மாறுதட்டுகிறான். இந்த ஆரிய கூட்டம் இந்த சமுதாயத்தில் நுழைந்து மனித குலத்தை 4 கூறாக போட்டு 5வது ஒரு கூறாக தள்ளி பெண்ணடிமையை கிளப்பி மது போன்ற சமூக கொடுமைகளை பரப்பி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நச்சு விதையாக திரிந்தார்களே இந்த RSS பயங்கரவாதிகள்.
தேச தியாகிகளா? அந்த அந்த வியூவில் பாருங்க. வந்தேரிகள் ஒரு பக்கம் இருக்குது, துரோகிகள் இன்னொரு பக்கம் இருக்குது. இவன் தேச தியாகியா? இவன் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு போராடினார்களா? இன்னைக்கு பிரதமர்ல இருந்து முதல்வர்ல இருந்து ஆட்சியை பிடிக்கணும் அன்று அந்த ஆட்சி கட்டில் வெறி பிடிச்சு திரிகிறார்களே, இவர்களாம் யார்? இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு ரத்தம் சிந்தியவர்களா? இவர்களுடைய தியாகம் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, அதை பாருங்க. இவங்களுடைய வரலாறு எவ்வளவு சந்தி சிரிக்குது என்று பாருங்கள். 1942 வாஜ்பாயை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. யாரு? அடல் பிடாரி வாஜ்பேயி. அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுங்க. எதுக்கு? சுதந்திர போராட்ட தியாகத்துக்கு என்று சொல்வார்கள். ஆனால் வரலாறு என்ன தெரியுமா? இவர் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்ததுனால தான் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. என்னது? போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சா என்ன பண்ணணும்? எதுக்குடா, என்னடா சட்ட மீறல் செஞ்சியா? ஆமா செஞ்சேன்னு சொல்லணும். என்ன பிரச்சனை தெரியுமாங்க? வனத்துறைக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி கிளம்புகிறது. வனத்துறை ஆங்கிலேய அரசுக்கு உரியது. அரசு கட்டிடம் இருக்குது, அதை உடைக்கணும். அந்த வனத்துறைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் 90% முஸ்லீம் தான் இருப்பான். ஏன்? நீதிக்கு அநீதிக்கு எதிரான போராட்டம்னா அங்க ஆர்ப்பரிக்கிறது முஸ்லீம். அதான் நிக்கிறான். இவாள் என்ன செய்யறது? பின்னாடி அப்படியே போனோம். கோர்ட்ல கேட்கிறாங்க, கனம் கோட்டார் அவர்களே, வாஜ்பாய் கொடுத்த பேட்டி உருதுல எழுதி வச்சிருக்காரு, இன்னைக்கு இருக்குது எழுத்துப்பூர்வமா. அவங்க லட்சணத்தை பாருங்க எப்படி. கனம் கோட்டார் அவர்களே, ஒரு கூட்டம் வனத்துறைக்கு எதிராக போனது. ஆங்கிலேயன்ட்ட பதில் சொல்றாங்க, வனத்துறைக்கு எதிராக போனது. நானும் என்ன நடக்கிறது என்று இன்னொருவனும் சேர்ந்து வேடிக்கை பார்க்க போனோம். அங்கே அந்த கூட்டம் தடபுடலாக கல்லை வீசியது. யார் வீசினார் என்று தெரியவில்லை, ஆனால் கல் உருண்டு வந்தது. திடீரென்று கட்டடம் இடிந்தது. நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை, தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தோம். ஐயா, அப்படியா? இருந்தால் வேடிக்கை பார்த்தது உன் மேல குற்றம், போ செயலுக்கு அப்படின்ட்டாங்க. வேடிக்கை பார்த்தோம்னு சொல்லி இவன் தியாகம் செஞ்சதை ஜால்ரா போடுறதுக்கு பதிலாக அப்படி திருப்பி போட்டுட்டு ஜகா வாங்கிட்டு பதுங்கி போயிட்டு எங்களை எப்படியாவது விட்டுருங்க யாண்டு ஜெயிலில் இருந்து வெளியே வந்தார்களே. அந்த ஆங்கிலேயன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தானே, இவன் தான் தேச தியாகியா? இவன் தான் இந்த சுதந்திர நாட்டுக்கு போராளியா? இவன் வரலாறை பாருங்க. இவன் சமுதாயம் எப்படி இருந்திருக்கும், இந்த ஆர்எஸ்எஸ் குடும்பத்தினுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். வாஜ்பாயே இந்த லட்சம்னா அத்வானி எப்படி, சாவர்கர் எப்படி, கோல்வார்கர் எப்படி பாருங்க. இந்த சாவர்கர் என்ன சொல்றாரு? நாங்கள் இந்திய நாட்டில் தேச தியாகத்தை முன்னிட்டு சுதந்திர கொடி ஏற்றுகிறார்கள். இந்தியா முழுவதும், காஷ்மீர்ல, பாகிஸ்தான்ல, கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்திலும் சுதந்திர கொடியாக மூவர்ண கொடி ஏற்றுகிறார்கள். அந்த கொடியை நாங்கள் ஏற்ற மாட்டோம் என்று சொன்னவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்திய திருநாட்டில் சுதந்திர தினத்திற்கோ குடியரசு தினத்திற்கோ அல்லது இன்ன பிற நாட்களுக்கோ இந்த தேசிய கொடியை ஏற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கை ஒரு இயக்கத்திற்கு இருக்குமானால் அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு தான் இருக்கிறது. அடே, இந்த நாட்டின் சுதந்திரத்தினுடைய கொடியை கூட உனக்கு உயர்த்துவதற்கு ஏற்றுவதற்கு தகுதியும் இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை, உனக்கு விருப்பமும் இல்லை. இவன் என்ன தியாகி? அட, சுதந்திர கொடி ஏற்ற மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அதுல நாங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறான். இவன் தான் இந்த நாட்டின் தியாகியா? இவன் தான் இந்த நாட்டினுடைய அந்த மண்ணின் மைந்தனா? இவன் வந்தேறி. அதனால்தான் இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய மூவண்ண கொடியை தூக்கி எறிஞ்சான். நாங்கள் காவி கொடியை ஏற்றுவோமே தவிர இந்த ஆரஞ்சிலையும் வெள்ளையிலையும் பச்சையிலையும் இருக்கின்ற அசோக சக்கரத்தை ஏற்ற மாட்டோம்னு மறுத்தார்கள். இன்றைக்கும் எந்த ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலும் தேசிய கொடி ஏற்றப்படாது என்றால் தேச துரோகிகள் யார்? புரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்எஸ்எஸ் வகைராக்கள். அவங்க செய்த இன்னொரு தேச துரோகம் என்ன? நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காக தேசிய கீதம் பாடச் சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் பாடுகிறோம். பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, இன்ன பிற நிகழ்ச்சிகளிலே, அரசு பொது நிகழ்ச்சிகளிலே சென்றால் நின்றால் பாடுகிறோம். என்ன பாடுகிறோம்? தேசிய கீதம் என்று ஜனகண மனகதி என்று பாடுகிறோம். ஏன்? அது தேசிய கீதம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேசிய கீதம் நம்ம பாடுறோம்ல. ஏன் பாடுறோம்?
இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கிறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறோம், அதனால பாடுறோம். ஜனகண மனகதியை பாட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்குமானால் அது யார்? இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம். ஏன்டா பாட மாட்டீங்க? உடன்பாடு இல்லை, அசால்ட்டா சொல்றான். இவன் போஸ்ட் அடிக்கிறான், வந்தே மாதரம் பாட விட்டால் நம்மளை பாட சொல்றாங்க. வந்தே மாதரம் பாடு, வந்தே மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம்ண்டு. நான் படைத்த ரப்புல் ஆலமீன் தான் வணங்குவேன், என் உயிர் தொண்டை குழி அடையிற வரைக்கும் இணை வைக்க மாட்டேன். இவன் என்ன பண்றான்? வந்தே மாதரம் பாடாவிட்டால் நாட்டை விட்டு வெளியே போகிறான். ஏண்டா தேசிய கீதமா? தேசிய கீதம் அரசியல் சட்ட சாசன காட்டு, எடுத்து வச்சு நிறுவி. எது தேசிய கீதம்? ஜனகண மனகதி தேசிய கீதம். ஜனகண மனகதியை பாட மாட்டேன் மறுக்கிறாயே, தேசிய கீதத்தை பாட மறுத்த தேச துரோகி நீ நாட்டை விட்டு வெளியே போடா என்கிற கொள்கையில் இருக்கிறோம். புரியுதா? இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் புரியுதா? இவன் தான் வந்தேரி, இவன் தான் தேச துரோகி. உலகத்தில் ஒரு இயக்கம் சமூக விரோத செயலில் ஈடுபட்டதற்காக, தவறான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக, அத்துமீறலுக்கு ஈடுபட்டதற்காக 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இருக்குமானால் அது யார்? ஆர்எஸ்எஸ் கூட்டம். முதல்ல எங்க தடை செய்யப்படுது? காந்தியை படுகொலை செய்கிறார்கள். இவங்க பாருங்க, தேசிய கூட ஏற்ற மாட்டாங்க, தேசிய கீதம் பாட மாட்டாங்க. இந்த நாட்டில் வந்தேரிகளா திரிந்துவிட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு எந்த ஒத்தாசையும் செய்யாமல் ஆங்கிலேயனுக்கு அடிவருடியாக இருந்து கொண்டு அவன் காலில் விழுந்து கொண்டு கடைசியில் காந்தியை படுகொலை செய்தார்கள். செய்வதற்காக இஸ்மாயில் என்ற ஒருவனுக்கு பெயர் சுட்டி கோட்சே, நாதுராம் கோட்சே என்பவனை ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சியிலிருந்து உருவாக்கி வளர்த்துவிட்டு அவனுக்கு இஸ்மாயில் என்று பச்சை குத்தி அவனை கொண்டு வந்து சுடு, காந்தியை சுடு. காந்தியை சுட்டோன்னு கோபம் கொப்பளிக்கும், நாட்டில் குழப்பம் விளையும், எல்லாரும் கடுமையான கலவரத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். முஸ்லிம்க்கு இதுக்கு எதிரான ரத்த வெறியாட்டம் நடக்கும், நம்ம குளிர்காயலாம் என்று இந்த கோட்சேவை அனுப்புறான். கோட்சேவை அனுப்பும் பொழுது இவன் கொள்கை என்ன பார்த்தீங்களா? இந்த கோட்சே போய் இஸ்மாயிலாக காந்தியை கொன்னால் கோட்சேவை கொல்லுவாங்க. என் இந்து சகோதரன் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கலவரம் வரணும். புரியுதா? இவன் இந்த மாதிரியான ரத்த வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் காந்தியை படுகொலை செய்ய ஆள் அனுப்பினார்கள். நல்ல வேளை கோட்சேயை உடனே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரிச்சா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் எந்த முஸ்லீமாவது பச்சை குத்துவானா? இஸ்லாமிய கொள்கையின் பிரகாரம் பச்சை குத்துறது ஹராம். அப்ப இஸ்மாயில்னு எப்படிடா பச்சை குத்துனீங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இவன் நாதுராம் கோட்சேன்னு அம்பலத்துக்கு வந்துருச்சு. அதனால நம்ம சமுதாயம் தப்பிச்சுதுங்க. இல்லைன்னு வைங்க அன்னைக்கே ரத்த வெறி ஆடி இருப்பாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? முஸ்லீம்கள் படிக்கிற பாட புத்தகத்தை மாத்து, சுதந்திர போராட்டத்துக்கு முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உண்டாக்கு. ரங்கீலா ராஜான்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறான். இவங்க தான் வெளியிட்டாங்க. எதுக்கு வெளியிட்டாங்க? ரங்கீலா ராஜானா நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு புக்கு. அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தி ஒரு தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, ஒரு காமுகனாக சித்தரித்து புத்தகம் வெளியிட்டார்கள். அது அன்றைக்கு சுதந்திர காலகட்டத்தில் வெளியிட்டீர்கள். உங்களை எதிர்த்து கேட்பதற்கோ தட்டி கேட்டு ரோட்டில் நிற்பதற்கோ ஒரு கூட்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்படி வெளியிட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குது. அன்னைக்கு வெளியிட்டான். இந்த மாதிரி தொடர் கருவறுத்தல், எப்படியாவது நாட்டை விட்டு காலி பண்ணணும்னு இந்த இஸ்லாமியருடைய வளர்ச்சி, அவன் முன்னேற்றம் பிடிக்காம கருவறுக்க தொடங்கினார்கள். அப்படி தொடங்கியவர்கள் தான் ஒவ்வொன்றாக அவர்கள் களமிறங்கி செய்தது. அந்த காந்தியை படுகொலை செய்வதற்காக களமிறங்கி தடை செய்யப்பட்டார்கள். பிறகு 1975 அவசர சட்டம் போட்டாங்களே, இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அவசர சட்டத்தில் மக்களுக்கு மக்கள் விரோத ஒரு அமைப்பு இருக்குமானால் அது ஆர்எஸ்எஸ் தான் என்று தடை செய்யப்பட்டார்கள். பிறகு தடை நீக்கப்பட்டுச்சு. மூன்றாவது எங்க? நாடு முழுவதும் ரத யாத்திரைங்கிற பெயரால் அத்வானி ரத்த யாத்திரை நடத்தி கலவரங்களை கட்டவிழ்த்து பாபர் மசூதியை போய் இடித்தாரே அந்த கூட்டம், சங் பரிவார வெறியர்கள் பாபர் மசூதியை தகர்த்தார்களே, அந்த கூட்டத்தினுடைய இந்த செயலால் அன்று தடை செய்யப்பட்டது. அப்ப இந்த நாட்டில் அரசாங்கத்தால் தடை செய்யப்படுகிற ஒரு அமைப்பு, தேச விரோத ஒரு அமைப்பு, தேசிய கொடியை எரிக்கிற ஒரு கூட்டம், அதை ஏற்ற மறுக்கிற ஒரு கூட்டம், ஜனகண மனகதி பாட மறுக்கிற ஒரு கூட்டம், காந்தியை படுகொலை செய்கிற ஒரு கூட்டம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் வந்தேரிகளாக இருந்துவிட்டு
அந்நியர்களாக உள்ளே புகுந்து இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சிதைத்த கூட்டம், மனித குலத்தை கூறு போட்ட கூட்டம் எங்களை பார்த்து வந்தேறீங்களா? ஊசியை பார்த்து ஜல்லட சொல்லிச்சான் உனக்கு ஒரு ஓட்டைன்னு. ஊசிக்கு ஒரு ஓட்டை, ஜல்லடிக்கு இருக்கிறதெல்லாம் ஓட்டை. அது சொல்லிச்சான் உனக்கு ஒரு ஓட்டைன்னு. அந்த கதையா இவன் நம்மளை பார்த்து பேசுறான். அடே நாங்கள் வந்தேறீங்களா? எங்கள் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இந்திய நாட்டில் முஸ்லிம்கள் 2 வகையான வளர்ச்சியை பெற்றார்கள். ஒன்று, அரபு தேசத்திலிருந்து சில வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. படையெடுப்பதற்காக வரல, ஆட்சியை பிடிக்க வரல, அந்த நாட்டை கைப்பற்ற வரல, இருக்கிறவனை அடிக்க ஒடுக்க வரல, வியாபாரம் பண்ண வந்தாங்க. அதில் கேரளாவில் கோழிக்கோடு பக்கம் வந்தாங்க. வந்ததில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வணிபம், அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அந்த சகோதரத்துவம், தீண்டாமைக்கு எதிரான செயல், அந்த அண்ணன் தம்பி பாசம், அந்த விட்டு கொடுக்குற தன்மை, இதெல்லாம் பார்த்து விட்டு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்குதே, ஒரு நேர்மையான ஒரு மார்க்கமாக இருக்குதே. இன்னைக்கு மனித குலத்தை நாளாக்கியிருக்கிறாங்களே, இவன் அண்ணன் தம்பியை பார்க்குறானே, இவன்கிட்ட மொழி வேற்றுமை இல்லை, நிற வேற்றுமை இல்லை, குலம் வேற்றுமை இல்லை, பிறப்புல வேற்றுமை இல்லை, எவ்வளவு கண்ணியமாக பார்க்குறாங்க என்று சந்தோஷப்பட்டு ஆர்வப்பட்டு நம்முடைய முன்னோர்கள், மூதாட்டியர்கள், நம்முடைய பாட்டன்மார்கள், முப்பாட்டன்மார்கள் இந்த மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டுத்தான் இந்தியாவில் இன்றைக்கு 23 கோடி இஸ்லாமியர்கள் உருவெடுத்தார்கள். ஈர்க்கப்பட்டு வந்தது தான். நாங்களும் ஒரு காலத்தில் இன்றைக்கு திராவிடர்களாக இருந்தவர்கள் தான். எங்கள் சமுதாயத்தில் முன்னோர்கள் இந்துக்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ கவுண்டர்களாகவோ முதலியார்களாகவோ செட்டியார்களாகவோ இருந்தவர்கள் தான். அது வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். அப்போ நாங்கள் இந்த நாட்டின் மன்னர்கள், மைந்தர்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் படையெடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறையெல்லாம் கிடையாது. இந்த நாட்டில் பார்த்தோம், இஸ்லாம் பிடிச்சது, மனமாற்றம் ஏற்பட்டுச்சு, வந்துட்டோம். இதான் எங்கள் நிலை. இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம், முகலாய மன்னர்கள் ஆண்டார்கள் எழுதிச்சிருக்கான புத்தகத்தில் நம்மளை என்ன செய்வான், பாட புத்தகம் தெளிவாக எழுதிச்சிருப்பான். ஒன்று, இவன் தான் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு வைங்க, நாட்டை படையெடுத்தார்கள், 17 முறை படையெடுத்தான் அப்படின்னு காட்டுவாங்க. நம்ம திருட்டு பைய மாதிரியே காட்டுவாங்க. வரலாற்றில் என்ன நடந்துச்சு அதுலேயும் வரலாறு இருட்டடி பண்ணிக்கிறாங்க. இந்த கூட்டம் வரலாற்று துறையில் புகுந்து அங்கங்கே இருட்டடி பண்ணுறான். என்ன நடக்குதுன்னு சொன்னால், கிபி 700 இங்கேருந்து முன்னாடி போங்க, இப்போ 2013, முன்னாடி ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. கிபி 700 இந்த ஹிலாஃபத் ஆட்சி நடக்குது சவுதி அரேபியாவில். சவுதியிலிருந்து எகிப்தில் இருந்து எல்லா பகுதியிலையும் பரவலாக இஸ்லாமிய ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆட்சியினுடைய சிறப்பம்சத்தை பார்த்து இலங்கையிலிருந்து ஒரு அன்பளிப்பு பொருள் போகுது, பரிசு பொருள். இந்த பரிசு பொருள் போகுது எந்த வழியா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னாங்க, சிந்துங்கிற அந்த பகுதி, அந்த பஞ்சாப் பக்கத்தில் அந்த அந்த கடற்கரை ஓரத்து வழியாக அந்த அன்பளிப்பு பொருள் போகுது. அந்த சிந்துங்கிற பகுதியில் ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் யார்? இந்த ஆரிய மன்னர் தாக்கருங்கிற மன்னர் இருக்கிறார். இந்த தாக்கருங்கிற திருட்டு பையன் என்ன பண்ணுறான், அன்பளிப்பு பொருள் போகிறது கடலில், கப்பலில். உனக்கு என்ன வேலை, தேவையில்லாத வேலை. இவன் என்ன பண்ணுறான், எதுக்குடா அந்த மன்னருக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கப்பலை அபகரிச்சிட்டான். அபகரித்த தகவல் அந்த போயிருச்சு. இஸ்லாமிய மன்னருக்கு தகவல் போன உடனே இதை அன்பளிப்பு கொடுத்து ஏன் இப்படி மறிக்கிறாங்க, நியாயம் கேட்கறதுக்காக வேண்டி ஒரு 50 பேர் அனுப்புவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நியாயம் கேட்கறதுக்கு 50 பேர் வந்தார்கள். 50 பேர் நியாயம் கேட்க வராங்க. பயணம் பண்ணி அந்த தாக்கரை செஞ்சு வராங்க. இப்படி பண்ணிட்டீங்களாம்ல, இது எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு கப்பல், ஏன் இப்படி அபகரிச்சிங்கன்னு. அவங்கள கொன்று அப்படி தான் பண்ணுவேன்னு அனுப்புகிறான் தகவல். கொலை பண்ணி இப்படி தான் செய்வேன்னு அனுப்புகிறான் இந்த ஆரிய கூட்டம். இதுக்கு என்ன பண்ணுறது, அடி வாங்கிட்டோம்ல, பதிலடி கொடுக்கணும்ல. அப்போ முகமது காசிம்ங்கிறவருடைய தலைமையில் ஒரு 1000 பேர் அனுப்புகிறார். அவர் சாம்பிள் தான் 50 பேச்சுவார்த்தைக்கு. நீ எகிரிட்டில பதிலடி கொடுக்கணும்ல, இந்த அவர் 1000 அனுப்புகிறாரு. 1000 அனுப்பி தாக்கரை காலி பண்ணியாச்சு, அங்கே பிடிச்சாச்சு ஆட்சியை. அதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா, தாக்கருக்கு பதிலடி கொடுக்கறது தான், நாட்டை பிடிக்கிறது இல்லை. நாட்டில் வந்தால் சுபஹானல்லாஹ் இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது இந்தியா இப்படியா இருக்கட்டும், மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறாங்க, கைகுட்டி கும்பிட்றாங்க, உட்காந்துக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்குதே, இது மனித குலத்தை நாளாக பிரிச்சிருக்கிறாங்களே என்று வெறுப்பு தாங்க முடியாமல் அந்த இடத்துல மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்லி, அதே நேரத்தில் இஸ்லாத்தையே தன்னுடைய மார்க்கமாக பிரச்சாரம் பண்ண வரல அவங்க. ஏன்னா அவங்களும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த மாதிரி நோக்கமும் இருந்த காரணத்தினால ஒரு கொஞ்ச காலம் அப்படி இஸ்லாத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. சிலர் பிறகு என்ன ஆகுது, சுல்தானுடைய ஆட்சி வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க,
அந்த மக்களுக்கு நல்லாட்சி வழங்குறாங்க. நல்லாட்சி எந்த மாதிரியான வழங்குறாங்கன்னா, ஒவ்வொன்றா முகமது கஜினி 17 முறை சோமநாத் டெம்பிளை அப்படி படையெடுத்து வந்தாருன்னாங்கல்ல, 17 முறை படையெடுத்து வந்துட்டு எந்த இந்துவையாவது கொன்னாரா? அங்கே இந்துக்களும் முஸ்லீம்களையும் நிம்மதியாக வாழ விட்டாரா இல்லையா? யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? அங்கே இருக்கிற நகைகளை கைப்பற்றிட்டு எங்கே ஓடி போனார்? அங்கே ஒரு ஆட்சி செஞ்சார், முகமது கோரி ஆட்சி செஞ்சார். அந்த ஆட்சி செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கத்தை பரப்புறதுக்காக வரல. வாழை காட்டி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு இல்லாட்டி கொன்றுவேன் அதுக்கு வரல. வந்து பார்த்தார்கள், என்னடா சந்து பொந்துக்கு நாடு நாடுன்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. சேர நாடுங்கிறான், சோழ நாடுங்கிறான், பாண்டிய நாடுங்கிறான். இது பாண்டிய நாடு, ஒரு மாவட்டத்துக்கு நாடுங்கிறான். ஆனால் இந்தியாவை எவ்வளோ நாட்டாக கூறு போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமைப்படுத்தணுமே, ஏன் கூறு போட்டு கிடக்குது என்று அதை சீர்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த தாக்கருக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்தவர்கள் இதை கொஞ்சம் சீர் பண்ணும். இது ஒரு சீர்படுத்துறதுக்கு வந்தவர்கள் ஒரு கூட்டம், அது வட மாநிலத்தில் இருக்குது, சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே இங்கே கேரளாவில் வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுப்படி மாறுறாங்க நம்ம மக்கள், இது ஒரு பக்கம். ஆனால் அங்கே சீர்படுத்துகிறவங்க எப்படிலாம் சீர்படுத்துகிறாங்க? இந்த முகமது கோரிங்கிறவர் குத்துபுதீன் ஐபக்குங்கிற ஒருவரை தன்னிடத்தில் வச்சிருக்கிறார். அவர் யார்? போர்க்களத்தில் பிடிபட்ட ஒரு அடிமைங்க. அந்த முகமது கோரியுடைய காலகட்டத்தில் தான் இந்த செங்கோட்டையெல்லாம் கட்டினார்கள். இன்றைக்கி பாராளுமன்றத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்களே, எல்லா இடமும் கட்டினது யார்? இந்த நாட்டின் மன்னர்கள், எங்கள் முன்னோர்கள் கட்டினது. இன்றைக்கி நீ உட்காந்து ஆட்சி பண்ணுற, எங்கால் வலி நின்றுருக்கிறான், இதான் நிலை. அப்போ அந்த முகமது கோரியினுடைய காலகட்டத்தில் அடிமையாக இருந்தவர் தான் குத்துபுதீன் ஐபக். இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம ஒரு புரட்சி ஏற்படுத்தணும், அடிமைகளையே அடிமை வம்சமாக வைக்கணும், அடிமைகளில் ஆட்சியை கொடுத்துருவோமே, நமக்கு என்ன ஆட்சி, நீ வச்சுக்கிட்ட ஆட்சின்னு கொடுத்தாரு. குத்புதீன் ஐபக்ட ஆட்சியை கையில் கொடுக்குறாரு. உலக வரலாறுலேயே அடிமை வம்சத்தை ஒழித்தவர்கள் ஆபிரகாம் லிங்கன் பேசுவார்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய சட்டம் என்ன தெரியுமா? 2 நாடு மோதி கொள்கிற பொழுது அடிமைகளை பிடிச்சிட்டு போய் சிறையில் வைக்க வேணாம், ஓ நாட்டு அடிமையை நான் உன்ட்ட அனுப்பிச்சிட்றேன், ஏன் நாட்டு அடிமை உன்ட்ட இருப்பான்ல அவனை நீ அனுப்பிடு என்று பண்ற மாற்றம் பண்ணிடுவாங்க. ஆனால் அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் செஞ்சார். இங்கே முகமது கோர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ ஏன் இனிமேல் அடிமையாக இருக்கணும், நீ இந்த நாட்டை ஆட்சி செய்ப்போ அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை ஆட்சி செய்யறதுக்கு விட்டுட்டார். நீனே எல்லாத்தையும் செய்யன்னு சொல்லி ஆட்சி செய்ய விட்டாரு. இன்னைக்கு ஒபாமா ஆட்சியாளராக வந்தது பெருமையாக பேசுகிறவங்க, கருப்பு நிற சமுதாயத்திற்கு உரிமை பாராட்ட வந்த நெல்சன் மண்டேலாவுடைய மரணத்தை பெருமையாக பேசுபவர்கள் உலக சமுதாயத்தில் அடிமை வம்சத்தை ஒழித்து அவங்கையில் ஆட்சியை குடித்த இஸ்லாமிய மன்னர்களை மறந்து விட்டார்கள், அவனை வரலாற்றில் மறைத்து விட்டார்கள். அப்படி மறைத்தார்கள். அப்போ ஆட்சியை கொடுத்தானா? குத்புதீன் ஐபக் ஆட்சி செய்கிறார். செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கப்புறம் யார் வரா? அலாவுதீன் கில்ஜி வராரு. அலாவுதீன் கில்ஜி வரும் பொழுது அவர் பார்க்குறார், மக்கள்கிட்ட நாடு கூறு கூறாக கிடக்குது, இதை சரி பண்ணணுமே. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளை நிலம்னு ஒன்று கிடக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு பண்டமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் பண்டமாற்றம்னு சொல்லி இருக்கணும்? தங்கத்தை கொடுத்தா கோதுமையை தரது, அரிசியை கொடுத்தா பேரிச்சம்பழம் தரது, இந்த பண்டமாற்றம் ஏன் வச்சுக்கணும்? எல்லாத்துக்கும் நாம் ஏன் ஒரு விலை நிர்ணயம் பண்ணக்கூடாது? இன்றைக்கி நிதியமைச்சர் பண்ணுறாங்கல்ல, இது மாதிரி ஒரு சிந்தனை அன்னைக்கு தான் இந்தியாவுக்கே பிறக்குதுங்க. நாம் ஏன் ஒரு விலை நிர்ணயம் பண்ணக்கூடாது என்று சொல்லி உலக வரலாறில் ஒரு பொருளை கொடுத்தால் அதற்கு காசு வாங்க வேண்டும் என்கிற விலை நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு நாட்டில், அந்த இந்தியாவில் அதை அமல்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி தான். அந்த முஸ்லீம் மன்னர் தான் அதை தொடங்கி வச்சார். தொடங்கி வச்சு என்ன பண்ணுறாரு? வீட்டு வரி கட்டணும், வீடு இருக்குது, நிலம் இருக்குது, தோப்பு துறவெல்லாம் இருக்குது, இதுக்கு வரி சுமத்தணும், அரசாங்கம் இயங்கணும்னா வரி கட்டினால்தான் அரசாங்கம் இயங்கும் என்கிற சட்டத்தை போடுறாரு. இந்த வரி கட்டுற தத்துவத்தை கொண்டு வந்தது யாரு? முஸ்லீம் சமுதாயம். இந்த நாட்டில் கரெக்டாக முறையாக வரி கட்ட வேண்டும்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கணும் முஸ்லீம். இன்னைக்கு நாட்டில் வரி கட்டாமல் சுவிஸ் பேங்க்கில் நிறைச்சி வச்சிருக்கிறானே அவன் இந்த ஆரியன், இவன் வரி கட்ட மறுக்கிறான். இதில் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா விருதான் பாருங்க. இவன் என்ன செஞ்சான் இந்த நாட்டுக்கு? அடே, நீ பாரத ரத்னா விருது தரதா இருந்தால் ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்டினால்தான் இந்த நாடு இயங்கும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குன அலாவுதீன் கில்ஜிக்கு கொடுத்துருக்கணும். யாருக்கு கொடுக்குறான்? சச்சின் டெண்டுல்கர் கொடுக்குறான். இவன் நாட்டுக்கு என்ன தியாகம் பண்ணா? அவனுக்கு செஞ்சான் பல தியாகம். நல்லா விளாண்டான், கோடி கோடியாக சொத்து சேர்த்தான். எந்த அளவுக்கு உலகமாக கஞ்ச பையன் தெரியுமா? அவன்
100 கோடி சம்பாதிக்கிறான்னு வைங்க, 110 கோடி சம்பாரிச்சு அரசாங்கத்தில் கணக்காட்டுவாங்க. 110 கோடி சம்பாதித்தேன். என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் 110 கோடி என்பது என்னுடைய காசெல்லாம் கிடையாது. அதில் 10 கோடி தான் கிரிக்கெட்டில் விளையாண்டது. 100 கோடி என்பது விளம்பரத்தில் சம்பாதித்தது. விளம்பரம் என்பது சினிமா நடிகனை போன்று எனக்கு வரி விலக்கு கொடுங்கள், வரி கட்ட மாட்டேன் என்று மறுத்தான். நாட்டுக்கு 5 நயா பைசா வரி கட்டாத அயோக்கிய பையன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், இவன் வந்து கார் கொடுக்குறான் இவனுக்கு பரிசா. காரெல்லாம் வாங்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, காருக்கு பெட்ரோல் யார் கொடுப்பா, சரிடா நாங்களே கொடுக்குறோம்டா, இந்த காருக்கு வரி காட்டி யார் கட்டுவா, நாங்களே கட்டுறோம்டா என்று கொடுத்தார்கள். இந்த நாட்டுக்கு ஒரு துளி நன்மை செய்யாதவன் இவனுக்கு கொடுக்குறாங்க பாரத ரத்னா விருது. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, வரி விதிப்பு ஏற்பாடு செய்கிறார், விலை நிர்ணயம் ஏற்பாடு செய்கிறார். ஏற்பாடு செஞ்சதுக்கு பிறகு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது ஒருத்தர் வராரு. யார் வரா, ஷெர்ஷா என்பவர் ஆட்சிக்கு வரார். வரலாற்று எழுத்துக்களில் பொன் எழுத்துக்களால் போற்றப்பட வேண்டிய அளவில் பொறிக்கப்பட வேண்டிய நபர்கள், அதில் ஷெர்ஷாங்கிற ஒரு ஆள். அந்த மன்னர் என்ன பண்ணாரு, இந்த நாட்டுக்கு இவர்கள் என்ன பண்ணார்கள், நீ தேசிய கொடியை எரிக்கிறேங்கிற, தேசிய கொடியை ஏற்ற மாட்டேங்கிற, ஜனகணமனது பாட மாட்டேங்கிற, நாட்டின் சுதந்திரத்துக்கு வந்த காந்தியை சுட்டு கொன்ன, இவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன துரோகம் பண்ணார்களா, தீங்கு செய்தார்களா, இந்த நாட்டை வந்து அடுத்தவனுக்கு அடமானம் வச்சார்களா, என்ன பண்ணாங்க? இந்த ஷெர்ஷாங்கிறவர் என்ன உண்டாக்குறாருன்னா, ஏன் நாடா கூறு போட்டிருக்கணும், இந்த நாட்டை 47 மாநிலங்களாக ஆக்கணும், சர்க்காராக உண்டாக்கணும், சர்க்கார்னா அரசு, 47 சர்க்காராக ஆக்கிரணும் என்று ஆக்கிறார். மாநிலம் மாகாணம் சொல்லி பிரித்து ஆக்கிறாரு. அந்த மாதிரி பல நாடுகளாக இருந்த இந்த தேசத்தை, பல நாடுகளாக கூறு போடப்பட்ட இந்த நாட்டை ஒரு நாட்டாக்க ஒருமித்த ஒரு மன்னர் இந்த ஷெர்ஷா தான். அந்த மன்னர் எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சார் தெரியுமா? இவன் 50-60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறான். இந்த நாட்டில் விலைவாசியை குறைக்க முடியல, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தர வக்கில்ல, இவன் குடும்பமெல்லாம் ஆட்சி செய்யுது, இன்னைக்கு படுதொழில் அடைஞ்சிட்டு வெக்கப்பட்டு உட்கார்ந்து கிடக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறான். ஷெர்ஷா பண்ணது 6 வருஷம்தான். அவர் செஞ்ச சாதனை என்ன, பல நாடுகளை ஒரு நாடு ஆக்குறாருங்க. இது சாதாரண வேலையா? எவ்வளவு ஐக்கியம் பேசணும், எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தணும், எவ்வளவு பீஸ் மீட்டிங் உட்காரணும், 2 தெருவுக்கு இடையில சமாதானம் ஏற்படுத்துறதுக்குள்ள காவல்துறைக்கு மண்டை வெடிச்சிருது. பல நாடுகளை ஒரு நாடு ஆக்கியிருக்கிறாரு. அதை செய்கிறார். பிறகு என்ன செய்கிறாரு, அந்த விஏஓன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்தில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு வச்சுருக்காங்கல்ல, அது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? அவர்கள் மூலமாக ஃபிர்கான் வைத்திருக்கிறார்கள், தாசில்தார் வைத்திருக்கிறார்கள், பஞ்சாயத்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக முன்சிப் கோர்ட் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்டுச்சு. முன்சிப்னா அரபி வார்த்தை, இன்சாஃபாக நடுநிலையோடு நடப்பது நீதிமன்றம். தஹசீல்தார்னா பேச்சுவார்த்தை சுமூகப்படுத்துவது, தஹசீல் பண்ணுவது. அதே மாதிரி வந்து ஃபிர்கான்னு சொன்னால் பிரிவு, குட்டி குட்டியாக ஒரு பிரிவு வைத்து ஏற்பாடு பண்ணார். அது மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஏற்பாடு படுத்தியவரும், ஒவ்வொரு பகுதியில் அந்த நீதிமன்றங்களை உண்டாக்குனவரும் இந்த மன்னர். பிரச்சனைகளை சுமூகப்படுத்துறதுக்கு நிர்வாக செட்டப்பை இந்தியாவை தருதலை மாதிரி இருந்த ஒரு நாட்டை ஒரு தன்னலமிக்க ஒரு நாடாக உருவாக்குனவர் இந்த மன்னர். இவர்கள் இந்த நாட்டின் வந்தேரிகளா, எதிரிகளா, துரோகிகளா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு, இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வேணுமே. எப்படி யோசனை பாருங்க, நம்ம நாட்டு மக்கள் எதிர் நாட்டவர்களால் படையெடுக்கப்பட்டு விட்டால் எப்படி எதிர்கொள்வது? அதனால பாதுகாக்கப்படணும். அதனால லோக்கல்ல இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறை என்றும், எல்லை ஓரங்களை பாதுகாப்பதற்கு இராணுவம் என்றும், இந்திய நாட்டில் போலீஸ் அண்ட் மிலிட்டரி என்று ஸ்பிளிட் செய்து ஒருத்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த ஷெர்ஷா மன்னர் தான். இந்த நாட்டில் காவல்துறையையும் மிலிட்டரியையும் உண்டாக்கி கொடுத்தது எங்க முஸ்லிம் மன்னர்கள். அவன் உண்டாக்கி வச்சுட்டு போனான். இன்னைக்கு அந்த காவல்துறையில் முஸ்லீம்களை காணோம், இராணுவத்தில் முஸ்லீம்களை காணோம், இடஒதுக்கீடு இல்லாமல் கேலி கூத்தா நிற்கிறோம், கேவலப்பட்டு நிற்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்திற்கு வரி போட்டார்கள். ஒவ்வொரு நிலத்தை ஒருத்தன் விலைக்கு வாங்கினான்னா பட்டான்னு ஒன்று வெய், சிட்டான்னு வெய், சர்வேன்னு ஒன்று போடு, அதுக்கு ஒரு நம்பர் போடு என்று சொன்னார்கள். இவங்கெல்லாம் ஆக்கிரமிச்சு கிடந்தாங்க. இந்தா இன்னைக்கு இது எனக்கு சொந்தம், நாளைக்கு இது இன்னைக்கு உனக்கு சொந்தம், ஒரு வரையறை இல்லாமல் சுற்றினாங்க. இவன் என்ன பண்ணாரு, இது வரையறை இல்லாமல் இருக்கக்கூடாது, அளவு போடு, அளந்துட்டு அதுக்கு ஒரு நம்பரை போடு, இந்த நம்பரை நீ பட்டா எழுது, பர்மிஷன் வாங்கு என்று சட்ட திட்டத்திற்கு முறையான ஒரு ஆட்சி செட்டப்பை வகுத்து கொடுத்தவர் இந்த ஷெர்ஷா மன்னர். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பத்திர ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோமே,
ரெஜிஸ்டர் அலுவலகத்திற்கு மூலப்பிதா யாரு? இந்த முஸ்லிம் மன்னர். இவன் இந்த நாட்டினுடைய துரோகியா? நாட்டை பிரித்தாள் சூழ்ச்சி செய்தவர்களா? பிரிஞ்ச நாடை ஒன்னாக்குனவனுக்கு பிரிவினைவாதிங்கிற பட்டமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்றாரு? ஒவ்வொரு இடத்துல இருந்து தகவல்கள் பரிமாற்றம் பண்ணணும். ஒரு குடும்பத்தார் இறந்திருப்பாங்க, அந்த செய்தி அவனுடைய உறவினருக்கு போய் சேரணும். என்ன செய்யலாம் என்று போஸ்ட் ஆஃபீஸ் தபால் அலுவலகத்தை உண்டாக்குனது யாரு? இந்த தேசத்தில் தபால் அலுவலகத்தை உண்டாக்கி ஒரு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மையத்தை உண்டாக்கிய ஒரு பிதாவாக இருந்தவர் இந்த ஷெர்ஷா மன்னர். 6 வருஷத்துல நாட்டை திருப்பி போடுறாருங்க. எப்படிப்பட்ட திறமை! அடே இஸ்லாமியர்கள் கையில இந்த நாட்டை கொடுங்க, 1 வருஷத்துல மாத்தி காட்டுவோம். எப்படிப்பட்ட திறமைசாலிகளை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு துருப்பு சீட்டாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம், ஓட்டு வங்கிகளாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தியாகிகளாக எங்கள் மன்னர்கள் திகழ்ந்து விளங்கினார்கள். அதே மாதிரி ரூபாய், இன்னைக்கு ரூபாய் நோட்டு வச்சிருக்கானே, ரூபாய்க்கு RSங்கிறத இன்னைக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்கானே, அந்த சிம்பிளை உண்டாக்கணும் ஒரு முஸ்லீம், அது ஒரு விஷயம். இந்த ரூபாய் நோட்டுக்கு இல்லைங்க, ரூபாய் நோட்டுங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்தவன் அலாவுதீன் கில்ஜி. அதற்கு பிறகு வெள்ளி ரூபாய் நோட்டை கொண்டு வந்து அந்த ரூபாயில வெள்ளி ரூபாய் என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்த ஷெர்ஷா. ரூபாய் நாணயத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் யார் இந்தியாவில்? இந்த ஷெர்ஷா. இந்த ரூபாயினுடைய ஃபேமஸ் தான் குவைத்தில் இருக்குது. இந்த ரூபாய் தான் ஆரம்ப காலத்தில் துபாயில் இருந்துச்சு. UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்கிற ஐக்கிய அரபு தீபகற்பம், துபாய், அபுதாபி, ஷார்ஜா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பகுதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு தான் திருகம் தீனாருங்கிறான். அன்னைக்கு என்ன ரூபியா? எந்த ரூபியா? இந்தியா ரூபியா தான். இவன் கொடுத்தது தான் அந்த நாட்டிலையும். அதே மாதிரி குவைத்தில் வச்சிருந்தானே, குவைத்தில் இந்தியாவுக்கு ஒரு தனி மவுசே இருக்குது. என்ன? இந்திய தேசத்தின் ரூபாய் தான் முதல்ல இருந்த ரூபாய். சதாம் ஹுசேனுடைய தாக்குதலுக்கெல்லாம் முன்னாடி இந்திய தேசத்தின் ரூபாய் தான். அப்படிப்பட்ட இந்திய தேசத்தின் ரூபாயை உலக அளவில் பரப்புனாங்களே, டாலர் மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு டாலருக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி இருக்குது? நிதியமைச்சர் ஓடுறாரு, என்னது கட்ட 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 கடன்னு விலைவாசி கூடிக்கிட்டே போகுது. 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 72 ரூபா, 100 ரூபா, டமால்னு கீழே விழுந்துருவார். நம் நாடு பணம் வீங்கி வெடித்து போய் விட்டது. எப்படி இந்த லட்சணத்தில் இருக்குது? அப்ப அன்னைக்கு எப்படி உண்டாக்கனா? இதாண்டா டாலரு, உலகத்துக்கே இதான் டாலரு. நாட்டில் ரூபா நோட்னா எங்க நாட்டை பார்த்து கத்துக்க என்று இந்தியாவிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தவனே ஒரு முஸ்லிம் மன்னர். அப்படிப்பட்ட தியாகத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, எல்லா ரோட்லையும் போன காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோட்டு ஓரங்களை எல்லாம் பார்த்தோம்னா மரங்கள் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு நம்பர் போட்டிருக்கானா இல்லையா? இந்த மரங்கள் உண்டாக்குன கலாச்சாரத்தை யார் உண்டாக்குனா? இந்த மன்னர் தான் உண்டாக்குனார். இந்த ஷெர்ஷா மன்னர் தான் சாலை நடுவிலோ அல்லது சாலை ஓரங்களிலோ மரங்கள் நடப்பட வேண்டும். அது பசுமைக்காக இருக்கும், தூசிகளையும் துப்புரவைகளையும் ஒதுக்கக்கூடியதாக இருக்கும், மக்களுடைய தேவைக்கு நிழல் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா ஓரங்களிலும் மரம் நட வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லி இன்றைக்கு இந்திய தேசத்தில் ஒவ்வொரு சாலை ஓரத்தில் ஒரு மரம் இருக்குதுண்டா அந்த மரத்தின் விதையாக இருந்தது யார்? இந்த முஸ்லிம் மன்னர். அதே மாதிரி ஆங்காங்கே ஒரு ஓரத்தில் போய் வண்டி நின்றுச்சுன்னா பஸ் ஸ்டாப்னு வச்சிருக்கிறோமே, அதுக்கு தமிழில் நிழற்கொடைன்னு வச்சிருக்கானே. நிழற்கொடைன்னு இந்தியாவில் முதல்ல உருவாக்கினவன் யாரு? இந்த ஷெர்ஷா மன்னர் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு பயணத்திற்கு ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க, உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, தங்குவாங்க. ஒரு நிழற்கொடை அமைக்கணும் என்று சொல்லி நிழற்கொடையை அமைத்து கொடுத்த ஒரு மனிதநேய வேலையை செய்தது யார்? இது முஸ்லிம் மன்னர். எவ்வளவு தியாகத்தை இந்த நாட்டில் செய்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன பேரு? தீவிரவாதி, நாட்டை துண்டாடிய பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், வந்தேரிகள், தேச துரோகிகள். எப்படி? அட இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடின நம்மளை சுதந்திர தினத்தில் வச்சு தீவிரவாதிங்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க நம்ம நிலை. அந்த மாதிரி இந்த நாட்டினுடைய மன்னர்களாக வந்தவனு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சான். அதே மாதிரி 1857 வருகிறது. கிட்டத்தட்ட கிபி 700 இருந்து 1700 வரைக்கும் 1000 ஆண்டுகள் உலகத்தில் ஒரு சமுதாயம் ஆட்சி செய்திருக்கிறது என்றால், அந்த ஆட்சியை செவ்வையாக நடத்தியிருக்கிறது என்றால், இந்து முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே சமூக நல்லிணக்கத்தோடு இயக்கி இருக்கிறது என்றால், அது இஸ்லாமிய சமுதாயம் என்கின்ற ஒரு வரலாறை உண்டாக்கி கொடுத்தவர்கள் இந்த மன்னர்கள். அப்படிப்பட்ட ஒரு மன்னர்களுடைய வரலாற்றை மறைத்துவிட்டு
இருட்டடிப்பு செய்துவிட்டு 1857 சிப்பாய் புரட்சி எழுதுறான். கொஞ்சம் நஞ்சம் எழுதுறான். அந்த 1857 யாருடைய தியாகம் இருந்துச்சு? யார் வந்தேரின்னு புரியுதா? இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நாட்டின் மன்னர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் பல்கி பெறுகிறார்கள். இவர்களுக்கு வந்தேரின் அவப்பேர் சுமத்துறான். இந்த நாட்டின் வளமான தேசத்தை உண்டாக்கியவர்களுக்கு வந்தேரிகள் என்றும் துரோகிகள் என்றும் அவப்பேர் சுமத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஆண்ட காலகட்டத்தில் இந்து சமுதாய மக்கள் நோவினை செய்யப்பட்டார்களா? கோயில்கள் தகர்க்கப்பட்டுச்சா? வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டுச்சா? எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டாலும் அதைவிட பன்மடங்கு கோயில்கள் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சல்லவா? யோசித்து பாருங்கள். மனித நேயமும் மத நல்லிணக்கும் யாருடைய காலத்தில் இருந்தது என்று. நாங்களா வந்தேரிகள்? இது மண்ணின் மைந்தர்கள், இந்த தேசத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள். ஆசிரியர் குஷ்வத் சிங் என்பவர் எழுதுகிறார். இல்லஸ்டேட் வீக்லி என்ற அந்த பத்திரிகையில் எழுதினார். நல்ல வேளை இன்னைக்கு ஒரு உயிரோடு தான் இருக்காரு, அவர் ஆதாரமாக இருக்கிறாரு. அவர் எழுதுகிறாரு, முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மன்னர்கள், இந்த நாட்டின் மைந்தர்கள் சிதந்துண்ட சிதறுண்ட சிதறி சின்னாபின்னமாக்கப்பட்ட இந்த தேசத்தை ஒரு தேசமாக உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தன்னுடைய பிள்ளை இறந்தால் தத்தளிப்பதும் தாய் போல, பதறி போகிற தாய் போல, இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் பறிபோகிற பொழுது, இந்து சமுதாயத்திற்கு சுதந்திரம் பறிபோகிற பொழுது, புத்த சமுதாயத்திற்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிற பொழுது, ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்காக முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய எண்ணிக்கையிலே, தங்களுடைய மக்கள் தொகையிலே, தங்களுடைய சதவீதத்திலே குறைவாக இருந்தாலும் அவர்கள் செய்த தியாகத்திலே, அவர்கள் செய்த அர்ப்பணிப்பிலே பன்மடங்கு பெரியவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்று நமக்காக ஒரு பட்டம் தீட்டினாரே. இந்த சமுதாயத்தை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், வரலாற்றில் திட்டமிட்டு மறைத்து விட்டார்கள். ஏன்? அந்த வரலாற்று துறையில் நம்ம முஸ்லீம் சமுதாயம் இல்லை. மற்றவன் போய் உட்கார்ந்து மாற்றிட்டான் வரலாறு. அதான் விஷயம். நம்ம சமுதாயம் ஊடுருவல, நம்ம சமுதாயத்துடைய உரிமை மறைக்கப்பட்டுருச்சு. இந்த தேசத்தினுடைய தியாகத்திலிருந்து அனைத்து செட்டப் வரைக்கும், நிர்வாக சீரமைப்பு வரைக்கும் நமக்கு புடம் போட்ட தாயாக மூலதனமாக இருந்தது எது? இஸ்லாம். எதனால் இந்த சுதந்திரத்துக்கு நம்ம போராட முடிஞ்சது? எதனால் அர்ப்பணிக்க முடிஞ்சது? எதற்காக ரோட்டில் வந்து நிற்கணும்ன்ற ஒரு வெறி வந்துச்சு? எதனால் இந்த தன்னம்பிக்கை ஊட்டப்பட்டுச்சு? நமக்கு இருக்கிற மார்க்கம் நமக்கு ஊட்டியது. இந்திய வரலாற்றில் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுடைய ஒவ்வொரு வரலாறு புரட்டி பாருங்கள். அவர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் பொன்மொழிகள், வழிகாட்டுதல்கள் தடமாக இருக்கும். உதாரணத்துக்கு 2 பேருடைய வரலாறை சொல்கிறேன். ஹஸ்ரத் மோஹானி என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு உறுதிமொழி கவிஞர். எதிரிகளை கவிதை நடையில் செருப்பால் அடிக்கக்கூடிய வகையில், நாக்க புடுங்கிட்டு சாகர மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய வகையில், நெத்தியில் அடிக்கிற மாதிரி வரிக்கு வரி பதில் தரக்கூடிய ஒரு அறிஞராக ஹஸ்ரத் மோஹானி என்பவர் இருந்தார். இந்தியாவிலே உருது மொஹல்லா என்கிற பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகையை நடத்திய ஹஸ்ரத் மோஹானி அவர்கள் இந்த பத்திரிகையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வரிக்கு வரி பதில் சொல்கிறார். யாருடைய தாக்கம்? யூதர்களை, இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று வந்த அநியாயக்கார கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தால் சந்திக்கிற ஒரு முறை போக கவிதைகளால் சந்திக்கணும். அவன் வாத பிரதிவாதமாக சில பதிலை கொடுப்பான், அவனுக்கு நெத்தில் அடிக்கிற மாதிரி பதிலை கொடுத்து ஆஃப் ஆயிடுவான். அதை கொடு என்று ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்து எதிரிகளை உன் கவிதை நடையால் வீழ்த்து என்று சொன்னார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கவிதைகளை அள்ளி இறக்கிறார்கள். ஆடிறான், என்னடா இது இப்படிப்பட்ட கவிதையா? அல்லாஹ்வுடைய தூதரே பேசுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் வருகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு கவிதை பேசுவார்கள்? ஆனா முஹம்மதுன் லா கதிப், நான் முகம்மது பொய் அல்ல. ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் இப்னு அப்துல் முத்தலிபுடைய வம்சம் என்று சொல்லி போர்க்களத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு வீர வேஷத்தோடு அந்த கவிதை வரும். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி கவிதை அள்ளி பொழிவார்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி காபத்துல்லாவை பற்றி ஜபமணி ஒரு ஆர்டிகல் எழுதுறார். காபா நிலைக்குமா எழுதினார்ல, காபத்துல்லா அழிஞ்சு போயிருமா, அது நிலைக்குமான்னு எழுதுறாரு. அதுக்கு பிஜே அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. என்ன பதிலடி? கப்சா நிலைக்குமா. இதை நெத்தில் அடிக்கிறது. ஆஃப் ஆனார்ல, ஐயோ என்னை விட்டு விடுங்கள் அன்பா, மறந்து விட்டேன் அப்படின்னு ஓடினார்ல,
அந்த மாதிரி போகிறது தான் வரிக்கு வரி அடி. அது மாதிரி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட வழிகாட்டுதலால் உருவாக்கம் பெற்ற ஹஸ்ரத் மோகானி அவர்கள் பதிலடி கொடுக்கிறார்கள். ஆங்கிலனுக்கு பதில் சொல்ல முடியல, தாங்க முடியல. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் சொற்பொழிவுகள் கம்பீரமாக அப்படி சொற்பொழிவுகள் வானலா வகையில் உயருது ஆங்கிலனுக்கு எதிராக. எவனாவது தன்னுடைய வழிபாட்டு தலத்தை பயன்படுத்தியிருக்கானா? இந்திய சுதந்திரத்திற்கு நம் சமுதாயம் பயன்படுத்துச்சு, ஜும்மாவில் மேடையில் குத்பாவில் பயன்படுத்துச்சு. இது தாங்க முடியாம ஹஸ்ரத் மோகானி அவர்களுடைய பத்திரிகையை தடை செய்தார்கள். அவர்களுடைய பத்திரிகை அலுவலகத்துக்கு சீல் போட்டார்கள். அவரை கைது செய்துவிட்டு எந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறோம் என்று கூட தகவல் சொல்லாமல் இருட்டடிப்பு செய்தார்கள். அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து தேடுகிறாள், ஓடுகிறாள், ஒவ்வொரு சிறைச்சாலையை பார்க்கிறாள், எங்கும் காணவில்லை. 1.5 ஆண்டு காலம் வருகிறது. குழந்தையை பெற்றெடுத்து 1.5 வயசு குழந்தையை சுமந்துட்டு ஒரு சிறைச்சாலையை சந்தித்து விட்டாள். தன்னுடைய கணவனாரிடத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தையை காட்டுகிறாள். அந்த குழந்தையை சிறைவாசியாக இருந்த ஹஜ்ரத் மோகானி அந்த ஜெயில் கம்பிலிருந்து கையை நீட்டி கொஞ்சி விட்டார். என்னங்க தப்பு நடந்துருச்சு? சிறைவாசியின் விதிமீறல் என்கிற அடிப்படையில் மீண்டும் 2 ஆண்டு காலம் சிறைவாசத்துக்கு தள்ளப்பட்டார்களே. அப்படிப்பட்ட தியாகிகளை பெற்ற சமுதாயம் இந்த நாட்டின் இஸ்லாமிய சமுதாயம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு கேள்விப்பட்ட செய்திகளும் இருக்கிறது. புதுசாக ஒரு செய்தியை சொல்லணுங்கிறக்காண்டி சொல்லிக்கிறேன். 2 சகோதரர்கள், யாரு? அலி சகோதரர்கள். இந்த நாட்டில் பட்டம் படித்தவர்கள். லண்டனில் போய் பேசுகிறார்கள், என்னை இந்த நாட்டிலேயே நான் இறந்து விட்டால் அடக்கம் செய்து விடுங்கள், நான் இறந்தால் லண்டனில் அடக்கம் செய்வதற்கு விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இந்திய நாடு கொத்தடிமை மிக்க நாடு, ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடு. அந்த நாட்டில் என்னுடைய உடலை தகனம் செய்து விடாதீர்கள், என்னுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த லண்டனில் அடக்கம் பண்ணுங்க, ஏன்னா அது சுதந்திரம் பெற்ற நாடுன்னு சொல்லி அவனுக்கு செருப்பில் அடிக்கிற மாதிரி பதில் கொடுத்தார். பிறகு இந்த அலி சகோதரர்கள், இந்த ஹைதர் அலி சவுக்கத் அலி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆங்கிலேயர்களால். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல புரட்சி போராட்டங்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இந்த அலி சகோதரர்களுடைய தாய் இந்த சகோதரர்களை சிறைச்சாலையில் போய் பார்க்கிறாள். தான் ஈன்றெடுத்த 2 சிங்கங்களை போய் பார்க்கிறாள். பார்த்துவிட்டு எந்த தாயும் என்ன சொல்வாள்? ஏண்டா உங்களுக்கு வேலை, பொழப்புக்கிட்ட வேலை, ஏண்டா ஊர் இல்லாத அக்கறை உனக்கேண்டா என்று கேட்பாள். இந்த தாய் என்ன செய்தாள்? ஏற்கனவே இந்த நாட்டின் விடுதலைக்காக போராட்டத்திற்காக காந்தி அவர்களிடத்தில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த தாய் அந்த அலி சகோதரர்கிட்ட போய் சொன்னால், வாஜ்பாய் மாதிரி காலில் விழுந்துட்டு வெளியே வாங்கடான்னு சொல்லல, வாஜ்பாய் மாதிரி காட்டி கொடுத்து விட்டு வெளியே வந்த கயவர்களாக உண்டாக்கல, கோழைகளை உண்டாக்கவில்லை. இந்த வீர தாய் சொன்னால், என் பிள்ளைகளே, நீங்கள் தண்டிக்கப்பட்டு வெளியே வந்தால் வீரர்கள், நீங்கள் கோழைகளாக மன்னிப்பு கேட்டு வந்தால் உங்கள் குறவழியை நறுத்து கொலை செய்து விடுவேன் என்றால். அலி சகோதரருடைய தாயாருக்கு வந்த வீரம் எது? யார் போட்ட வித்து? யாருடைய விதை? வரலாற்று சக்கரத்தை புரட்டி பாருங்கள். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு உங்களுக்கு தெரியலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி சோதனை வராது. வரலாறுல பாருங்க, எந்த ஒரு பெண்ணுமே தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனையை சந்தித்திருக்க மாட்டாளுங்க. அப்படிப்பட்ட சோதனை. இஸ்லாத்திற்காக மக்காவில் விரட்டி அடிக்கப்படுகிற நிலைமையில் அகதியாக மதீனாவுக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய தகப்பனாரையும் வழி அனுப்பிய அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நல்லபடியாக போயிட்டு வாங்கத்தா, நான் பின்னாடி வரேன், நான் என் கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருகிறேன் என்று நிறை மாத கர்ப்பிணியோடு வந்தார்கள். ஒன்றை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெண் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஈன்றெடுத்த குழந்தை, ஹிஜ்ரத்தில் பிறந்த முதல் குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவிலே பேரிச்சம்பழ துண்டை உமிழ்ந்து வைத்து அந்த உமிழ்நீரோடு கொடுத்தார்களே, அந்த உணவு முதல் உணவாக. அப்படிப்பட்ட உணவு பெற்ற குழந்தை, அப்துல்லா என்று பெயர் வைக்கப்பட்ட குழந்தை வளர்கிறது, இளைஞராகிறது, வாலிப பருவம் பெறுகிறது. அந்த பையன் பிறகு வாலிபன் ஆன பிறகு, ஒரு குடும்பஸ்தனான பிறகு, இதே மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்திற்கெல்லாம் பிறகு
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியுடைய ஆட்சி காலத்திற்கெல்லாம் பிறகு மதினாவையும் மக்காவையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு கொடுங்கோலன் சிரியாவிலிருந்து அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு படையோடு வருகிறான். நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று வருகிறான். அந்த நேரத்தில் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு மக்காவுக்கு சென்று விடுகிறார்கள். மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே இருக்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு உள்ளே இருக்கிறார்கள். வெளியே பெரிய ஒரு படையோடு அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை தாக்குகிறான். உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு வீரரை எவனாலும் பார்க்க முடியாது என்று ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஸ்டேட்மெண்ட்டில் பதிவு செய்யப்படுகிற வரலாறு. அப்துல்லா பின் சுபைர் வெளியே வருகிறார். கையில் ஆயுதம் இல்லை. ஒவ்வொருவரையும் வீழ்த்துகிறார். நிராயுத பாணியாக இருக்கிறார். எதிரிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70 பேரை வீழ்த்துகிறார். அதற்கு பிறகு தாங்க முடியவில்லை. இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற கொடுங்கோலன் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை கொலை செய்து முண்டத்தையும் பிண்டத்தையும் தனித்தனியாக வைத்து அப்படியே தொங்க வைக்கிறான் மக்காவிலே. பாருங்கள், என்னை எதிர்த்தால், என் சர்வாதிகாரத்தை நிராகரித்தால் உங்களுக்கும் இந்த கதிதான் என்று சொல்லி அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய அல்லாஹ்வின் தூதனுடைய அந்த உணவை பெற்ற இந்த தோழரனுடைய தலையை ஒரு பக்கம் தொங்க வைக்கிறான். பிண்டத்தை ஒரு பக்கமும் அந்த முண்டத்தை ஒரு பக்கமும் தொங்க வைத்துக் கொண்டு சிறிது நாட்கள் கழித்து யூதர்களுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் பண்றான். யூதர்களுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டான் என்கிற செய்தியை கேட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள். வயோதிக காலகட்டத்தில், தள்ளாத வயதில் மக்காவுக்கு வந்து யூதர்களுடைய கபர்ஸ்தானிலிருந்து தோண்டி எடுத்து தன் பிள்ளையை மதீனாவுக்கு தூக்கிட்டு போகிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த தாய் என்ன நினைத்திருப்பாள்? அடே, இந்த குழந்தையை இஸ்லாத்திற்காக கருவிலே சுமந்து மதீனாவுக்கு போனேன் அன்று, இன்றைக்கு இஸ்லாத்திற்காக கையிலே பிணமாக சுமந்து மதீனாவுக்கு போகிறேனே நினைத்திருப்பாரா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அந்த வீரத்தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு பக்கத்தில், அபூபக்கருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்துவிட்டு தைரியமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வருகிறான். அஸ்மாவே, நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க, நீங்க கோச்சிக்காதீங்க, எங்க சர்வாதிகாரத்துக்கு எதிராக உங்க மகன் ஈடுபட்டதுனால நாங்க கொன்னுட்டோம், அப்படிதான் பண்ணுவோம் என்று பேசுகிறான். அதற்கு தனி ஒரு பெண்ணாக இருந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அடே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகீபு கூட்டத்தாரிடமிருந்து ஒரு அநியாயக்காரன் வருவான் என்று சொன்னார்கள். அந்த அநியாயக்காரன் வேற யாரும் இல்லை, நீதான் அந்த அநியாயக்காரன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட வீரத்தாயினுடைய விதை இந்த அலி சகோதரருடைய தாயினுடைய வாக்கு மூலமாக வெடித்ததல்லவா? இப்படிப்பட்ட தியாக செம்மல்களால் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாம் போராடி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தீவிரவாதிகள், வந்தேரிகள், பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார்களே, இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், ஆங்கிலேயரில் காலில் விழுந்தவர்கள், இந்த தேசத்தை இன்னும் மதிக்க துணியாதவர்கள், இந்த தேசத்தை அழிக்க துடிப்பவர்கள், நாட்டை துண்டாடி தீவிரவாத செயலில் ஈடுபட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்பவர்கள் செய்த சதி என்ன தெரியுமா? முஸ்லீம்களை தீவிரவாதிகள் ஆக்கிவிட்டால், வந்தேரிகள் என்று சொன்னால் எடுபடல, அந்நியர்கள் சொன்னால் எடுபடல, தேச துரோகிகள் சொன்னால் எடுபடல, தீவிரவாதிகள் பட்டம் சூட்டினால் எடுபட்டுரும், மீடியாவில் பரப்புனா எடுபட்டுரும், காவல்துறை 4 பேர் அரெஸ்ட் பண்ண எடுபட்டுன்னு சொல்லி குண்டு வெடிப்புகளை இவர்களே நடத்துகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் 2006 ஒரு குண்டு வெடிக்கிறது. பிடிபட்டது முஸ்லிம்கள், வைத்தது பிராக்யாசிம் என்கிற சாமியார். ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிஷத்தையும் சார்ந்த ஒரு சாமியார் பிடிபடுகிறார். யார் குண்டு வைத்தது தெரிகிறதா? யார் மேல் பழி போடப்பட்டிருக்கிறது புரிகிறதா? அதே போல 2008ஆம் ஆண்டு தென்காசியிலே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே குண்டு வைக்கிறார்கள். முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று பெயர் குத்தி கைது செய்கிறார்கள். ராமகோபாலனுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு பிறகு கைது செய்யப்பட்டது யார்? மகேஷ் தினகர் நிகாம் முஸ்லிமா, ரமேஷ் முஸ்லிமா, சந்தோஷ் முஸ்லிமா, விக்ரம் முஸ்லிமா, எல்லாம் யாரு? ஆர்எஸ்எஸ் காரன். இவன் அலுவலகத்துக்கு குண்ட வச்சு முஸ்லீம் மேல பழைய போட்டு அவப்பெயர் சுமத்தினார்கள். 1993 மத்திய பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது. யார் வச்சா குண்டு? இவன் குண்டு தயாரிக்கும் போது வெடிச்சது.
டெக்னிக்கல் ஃபால்ட்டு, வெடிச்சு செத்தான். ஏன்டா குண்டு தயாரிச்சிங்க? பள்ளிவாசல் வைக்கிறதுக்கு தயாரிச்சோம்னு வாக்குமூலம் சொன்னாங்க. அதே போல 2002 மோவ் என்கிற ஊர்ல, மத்திய பிரதேசத்தில் மோவ் என்கிற ஊர்ல குண்டு வைத்தார்கள். அதுல விசாரிக்கப்பட்ட உடனே கைது செய்யப்பட்டது யாரு? விஸ்வ இந்து பரிஷத்து. அவர்கள் கையில என்ன இருந்துச்சு? 2 குரானு, 2 தஸ்பீ மணி, 2 தொப்பி எல்லாம் பிடிபடுது. இதுக்குடா இது வச்சிருக்கிறீங்க? நாங்க குண்டை வீசும்போது சேர்த்து இதையும் வீசிடுவோம். யார் பிடிபடுவா? முஸ்லீம் பிடிபடுவான் என்கிற சதி திட்டத்தை அம்பலப்படுத்தியது யார்? இந்துத்துவா இல்லையா? இதை மக்கள்கிட்ட சதி வலையை பின்னியது யார்? ஆர்எஸ்எஸ் காரன் இல்லையா? இவன் தான் தீவிரவாத செயலை உண்டாக்கி இருக்கிறான். இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் தீவிரவாதத்தை, வன்முறையை உண்டாக்கி இந்த மக்களுடைய சமூக நல்லிணக்கத்தை பால்படுத்துகிறார்கள். ஆட்டை திங்கிற ஓநாய்களாக கருவறுத்து கொண்டிருக்கிறார்கள். 2006 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி மராட்டிய மாநிலம் நான்டெட்ல ஒரு குண்டு வெடிக்குது. 2003 நவம்பர் 21 அந்த மராத்திய மாநிலம் பார்பானி பள்ளியில் ஒரு குண்டு வெடிக்குது. 2004 ஆகஸ்ட் 27 அதே பார்பானி மாவட்டம் சித்தார்த் நகரில் ஒரு குண்டு வெடிக்கிறது. 2008 ஹைதராபாத் மக்கா மசூதில் குண்டு வெடிக்குது. இத்தனை குண்டுகளையும் வைத்தது யார்? பிடிபட்டது முஸ்லீம். உள்ள வச்சது யாரு? அப்பாவி. அப்பாவியை உள்ள வச்ச அயோக்கியனை வெளியே விட்டுருக்கிறான். சிக்கியது யார்? அசிமானந்தா. ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மூலப்பிதாக்கள் பிடிபடுகிறார்கள். பெங்களூர்ல 8 இடத்துல குண்டு வச்சவன் இவன். அதே போல 2003 ரயில் குண்டு வெடிப்பு, மும்பையில் ரயில் குண்டு வெடித்து செத்து பலியாகிறார்கள் 11 பேர். அந்த பழியும் முஸ்லீம்கள் மீது போடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் கண்டுபிடிக்கல. இவன் தான் செஞ்சிருப்பான். கண்டுபிடிங்க, தேடுங்க. அதே மாதிரி 2003 ஆகஸ்ட் 25 மும்பையில் கார் குண்டு வெடிக்குது. 6 பேர் சாகுறாங்க. இதுவரைக்கும் துப்பு துலக்க முடியல. 2006 காசி வாரணாசியில் குண்டு வெடித்து 15 பேர் சாகுறாங்க. இதுவரைக்கும் துப்பு கிடைக்கல. அனுமர் சிலைக்கு செருப்பு மாலை வீசுகிறார்கள். பிடிபட்டது இந்துத்துவா. பெங்களூர்ல இந்திய கொடியை எரித்தவன் யாரு? ஆர்எஸ்எஸ் காரன். பிடிபட்டவன் முஸ்லீம். பழி போடப்பட்டது முஸ்லீம். இவனே கொடியை எரிச்சிட்டு, பார்த்தீர்களா இந்திய கொடியை எரித்து விட்டார்கள் என்று சொல்லி நீலி கண்ணீர் வடித்து விட்டு ரோட்டில் இறங்கி போராடியவன் இவன். இவனே தேச கொடியை எரித்து விட்டு இந்த தேச துரோகி போராட்டம் நடத்தினான். நீ யாரா தேச கொடியை ஏற்றாத? நீ எல்லாம் தேச கொடிக்கெல்லாம் ஏண்டா போராட்டம் நடத்தின? பிறகு பிடி வச்சுட்டான். அதே மாதிரி அனுமர் கோயிலில் போய் மாட்டிறைச்சி வீசியது யார்? பழி போடப்பட்டது முஸ்லீம்கள் மேல. பிடிபட்டது யார் பின்னாடி? இதே இந்துத்துவா. முஸ்லீம்களை பற்றி சொல்றதா இருந்தால் 2 சொல்லலாம். நிரூபணமாக்கப்பட்டு எந்த பின்னணி இல்லாம ஒரு ஆத்திரத்தினால், ஒரு கோபத்தை கொந்தளித்ததனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. கடந்த 1998 பிப்ரவரி 14 கோவையில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு எதனால் ஏற்பட்டுச்சு? கோவையில் முஸ்லிம்களுக்கு எதிராக காவல்துறையும் அன்றைய திமுக அரசும் அன்றைய சந்தர்ப்பத்தில் இருந்த இந்துத்துவ அமைப்பும் ஒன்று சேர்ந்து 19 முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள். சுட்டு படுகொலை செய்த காரணத்தினால் சில இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை மீறி, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாது தவறாக மார்க்கத்தை புரிந்து கொண்டு சில வன்முறையில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு பிறகு என்ன நெட்வொர்க்கும் இல்லை, அது எந்த குரூப்பும் இல்லை, அது பின்னணியும் இல்லை, அவர்கள் வெளிநாட்டு தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதற்கு ஒன்று பிடிபட்டுச்சு, நிறுவனாச்சு. பிறகு யாரு? மும்பையில் சிவசேனாவில் அதனுடைய தலைவர் பால் தாக்கரேவினால் தூண்டிவிடப்பட்டு பல நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை கண்டித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால குண்டு வைத்தார்கள். அவர்கள் பிடிபட்டார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இவ்வளவுதான். வேற ஏதாவது நாங்கள் செஞ்சோமா? 4 கிறுக்கம் செய்யறதுக்கு நாங்கள் பொறுப்பா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஜிஹாத் என்கிற கான்செப்ட் என்றால் ஒருவன் தன் உயிரை காத்துக்கொள்வதற்கு, ஒருவன் தன் உடைமையை காத்துக்கொள்வதற்கு தடுக்கிறானே, அது ஒரு ஜிஹாது. அதே நேரத்தில் ஒருவன் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி இருந்து, இஸ்லாமிய ஆட்சி இருந்து, ஒரு யுத்தம் நடந்து, ஒரு பாகிஸ்தான் மாதிரி அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி அல்லது இலங்கை மாதிரி ஒரு நாடு போருக்கு வந்து அந்த போர்க்களத்தை சந்திக்கும் போது இராணுவம் நடத்துது, அதுக்கு பேர் ஜிஹாது. ஜிஹாதை தப்பாக விளங்கிட்டு 4 கிறுக்கம் செய்வான், அதுக்கு நாங்கள் பொறுப்பா? எங்கள் இஸ்லாமிய சமுதாயம் பொறுப்பா? அப்படியே பூசி முழுகிறாங்க. போலீஸ் பக்ருதீனை பிடித்து விட்டார்கள், பார்த்தீர்களா? எல்லா முஸ்லீம் பயங்கரவாதின்னு. போலீஸ் பக்ருதீன் யார் ஆதரவு தெரிவிச்சா? தமிழகத்தில் ஏதாவது ஆதரவு இருந்துச்சா? அந்த 4 பேரை பிடிச்சிங்களே, ஆந்திராவில் தான் போய் தஞ்சம் பூந்தார்கள். ஏன் ஆந்திராவில் போய் தஞ்சம் பூந்தாங்க? தமிழகத்தில் எவனும் ஆதரிக்கல. இது போன்ற வன்முறை செயல் இஸ்லாத்தில் இல்லப்பா, நீ ஏன் செய்கிற? செய்யக்கூடாதுன்னு சொல்கிற கூட்டம் நாங்கள் நியாயமாக ஜனநாயக வழியில் மக்களை உண்டாக்கிட்டு இருக்கிற கூட்டம். எங்களை தீவிரவாதின்னு பழி சுமத்துறதும், சமீபத்தில் பெங்களூர் குண்டு வெடிப்புன்னு உள்ள வச்சானே, பிறகு என்ன நடந்துச்சு? நிரபராதி என்று வெளியிட்டிருக்கிறான். வெளியிட்டது எந்த பத்திரிக்கையால் வந்துச்சா? நம்மளை நிரபராதின்னு காட்டினானா? இருட்டடி பண்ணிட்டாங்க.
பத்திரிகையும் காவல்துறையா இல்லை காவித்துறையா இருக்கிறான், காவல்துறையும் காவித்துறையா இருக்கிறது. நமக்கு எதிராக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுடைய சதி வேலை ஒவ்வொரு ஊர்லையும் இதே பண்ணுவார்கள். திடீர்னு மோடி வருகிறார், திருச்சியில் காட்டினாங்களே ஒரு படம், லட்சோப மக்கள் வந்து விட்டார்கள், சேரெல்லாம் காலியாக கிடக்குது. அந்த கிறுக்கம் பேசுகிறான் பாருங்க. மக்களே, அவர் ஸ்டைல், மக்களே நான் கேட்கிறேன், இந்த நாடு பாதுகாப்பாக இல்லை தானே சொல்லுங்கள். திரும்பி பார்க்குறாங்க, என்னடா இது என்ன புதுசாக இருக்குது, பிரியாணி போடுறதா சொன்னாங்க, அது ஓகே, 100 ரூபா காசு தரேன்னாங்க, இந்த கேள்வியை சொல்லி கொடுக்கவே இல்லையே, பரீட்சையில் கேட்காத கேள்வி, இப்படி நினச்சிட்டாங்க. சொல்லுங்கள், நான் சொல்வது சரிதானே, இன்னும் அசையில, சரிதானே அசையில, சரிதான் என்று சொல்லுங்கள், சரிதான், சரி மக்களே இதற்கு நீங்கள் சாட்சி. நான் கேட்குறேன், அவன் ஸ்டைல மோடி பிரதமராக முடியுமா? இதுதான் பதில். இது சாப்பாடு போட்டு வந்த கூட்டம் இல்லை, சத்தியத்துக்கு வந்த கூட்டம், அதான் பதில். அவன் எப்படி பதில் சொல்றான்? சொல்லுங்கள், என்னடா அது காசு கொடுத்து எதுவும் பேச, அந்த மாதிரி திடீர்னு ஆமாம்னா கொடுத்த காசோட கூறாங்கடா என்று நினைச்சார்கள். இவன் என்ன பண்ண, லட்சம் பேர் வந்து விட்டார்கள், பல அடுக்கு பாதுகாப்புன்னு பணம் காட்டினான். கோயம்புத்தூர்ல ஒருத்தன் எங்கள் வீட்டில் குண்டு வைத்து விட்டார்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். என்னடா குண்டு வச்சாங்க ஆய்வு செஞ்சு, நல்ல வேளை காவல்துறை நியாயமாக நடந்து விட்டார்கள். உடனே ஆய்வு செஞ்சு பிடிச்சா அவனே அவன் வீட்டில் குண்டு வச்சிருக்கிறான். ஏண்டா வச்ச? பப்ளிசிட்டி, பெர்சனாலிட்டி, பப்ளிசிட்டி. இவன் பப்ளிசிட்டி யாருக்கு? நாங்கள் தான் கிடைச்சோமா? இவன் குண்டை வச்சுக்கிறது, அது எசக்கு வெடிச்சு போனால் எங்கள் மேலே பழிய போடுறது, அதில் 4 உயிரை கொள்றது, இதில் 4 கிறுக்கம் போய் 4 இந்துவை கொள்றது. எதுக்கு இந்த மத நல்லிணக்கத்தை உடைக்கிறீங்க? இவன் பப்ளிசிட்டிங்கிற பேரில் இந்த ஆட்டு மந்தையில் புகுந்த ஓநாய் கூட்டம், ஆட்டு சட்டையை போட்ட கூட்டம் இந்த RSS ஓநாய்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவன் தான் வந்தேரிகள், இவன் தான் துரோகிகள். இந்த நாட்டை கயவர்களாக கயமைத்தனமாக பிரித்தாலும் சூழ்ச்சிக்காரர்கள். உங்கள் சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பான். அதே நேரத்தில் இங்க பாருங்க, இன்னொரு விஷயம், பாட்டுனால குண்டு வெடிக்குது. நம்ம கதாநாயகர் பேசுறாரு, ஏ காவ்மே ஏ கிசான் ரஹத்தாத்தா அப்படின்றார். யாரு? மோடி. நம்ம கதாநாயகர் பேசுறாரு, ஏ காவ்மே ஏ கிசான் ரஹத்தாத்தா அப்படின்றார். யாரு? மோடி. குண்டு டமால் டுமால் வெடிக்குது. ஏன்னா குண்டு வெடிக்குது, எல்லாம் ஓடுவாங்க, அது இயல்பு. இவன் எப்படிடா பேசுறான்? இவன் வச்ச குண்டு இவனுக்கு தெரியுமில்ல எப்போ வெடிக்கும்ண்டு, அதான் விஷயம். அட 5 மாசத்துக்கு முன்னாடியே இவன் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஒன்று காவல்துறை கண்காணித்து கொண்டிருந்தது அந்த பாட்னாவுடைய பகுதியை, மீட்டிங் ஸ்பாட்டை. இன்னொன்று காவித்துறை கண்காணித்து கொண்டிருந்தது. ஒன்று காவல், இன்னொன்று காவி. வச்சா 2 பேர் ஒருத்தர் வச்சிருக்கணும். எங்க மேல ஏன்டா பழி போட்டீங்க? இந்தியன் முஜாஹிதீன் வைத்திருப்பார்களோ, கலப்புனாங்க, பரப்புனீங்கல்ல. பிறகு யார் பிடிபட்டா? 5 இந்துக்கள் பிடிபட்டானே. அதுக்கு என்ன? இந்த 5 இந்துக்களுக்கும் இந்தியன் முஜாஹிதீன் காசு கொடுத்துருப்பான். போட்டாங்களே குண்ட. யாருங்க அந்த இந்தியன் முஜாஹிதீன்? எங்க இருக்கிறான் அவன்? அப்படி ஒரு பேர் வச்சது யாரு? அவன் அட்ரஸ் என்ன? அவன் எங்காவது இருக்க, அவன் அடையாள லெட்டர் பேட் என்ன? ஒண்ணுமே தெரியாதுங்க. சித்தரிக்கப்பட்ட உருவ பொம்மையாக இன்றைக்கு எரித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளை. அதே மாதிரி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுத்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு எதிராக ரணவேட்டை ஆடிக்கொண்டு திரியக்கூடிய இந்த கூட்டம் இன்றைக்கு பிரதம வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ ஒரு பக்கம் இரு, இன்னைக்கு இன்னொரு பக்கம் யாரு? ஆட்சியாளர்கள். அட, நம் நாட்டின் சுதந்திரத்துக்கு இஸ்லாமியர்கள் பாடுபட்டது தெரியும், அதற்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு தெரியும். நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் மைந்தர்கள் என்பது உணர்ந்த காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த எதிரி அப்புறம் கேட்போம், துரோகியை பாரு. இந்த காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? 60 ஆண்டு காலமாக எங்களை ஏறி சவாரி செய்தாய். ஒட்டகத்துக்கு முன்னாடி கேரட்டை தொங்க விட்டு இந்தா பிடிச்சுக்கண்டு இடஒதுக்கீடு தரேன்னு ஏமாத்தினையே. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே ஒரு வாசலை திறந்து விட்டு ராமல் கோயிலுக்கு வழிவகுத்தாயே ராஜீவ்காந்தி காலத்தில். அது இடிக்கப்பட்டது நரசிம்மராவ் காலத்தில். இந்த காங்கிரசுடைய கைவர்கள் 3 பங்காக பிரித்து தீர்ப்பு கொடுத்தார்கள், அயோக்கிய தீர்ப்பு. இந்த காங்கிரஸ் காலத்தில் பாபர் மசூதியிலும் நமக்கு இழப்பு. குஜராத்தில் நம் சமுதாயம் 2000க்கு மேற்பட்டவர்கள் அழிக்கப்படுகிற பொழுது தட்டி கேட்காத கூட்டம். அதே போல இந்த பாபர் மசூதி இடிக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்து கட்டித்தருவோம் என்று சொல்லி ஏமாற்றுகிற கூட்டம். இஸ்லாமிய சமுதாயத்தின் ஜீவாதார கோரிக்கை இடஒதுக்கீடை நிறைவேற்றாத இந்த கூட்டத்திற்கு இன்றைக்கு 4 மாநில தேர்தலில் அல்லாஹ் கொடுத்தான் மரண அடி. விழுந்துச்சா? காங்கிரசுக்கு ஒரு இறுதி வாய்ப்பை கொடுக்கிறோம். மத்திய மாநில உறவுத்துறை குறித்துக் கொள்ளுங்கள். காங்கிரசுக்கு கடைசி போடுகிற பிச்சை. இனியும் நாங்கள் ஏமாற தயாரில்லை. இறுதி கட்ட வாய்ப்பு இருக்கின்ற சில மாதங்களில் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவின் பரிந்துரைக்கு ஏற்ப முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடை நீ சட்டமாக்கினால்
இந்த காங்கிரஸ் அடுத்து மீண்டும் அரியணையில் அமர்த்த நாங்கள் பாடுபடுவோம். இல்லை என்றால் இந்த காங்கிரஸ் மரண படுகொலிக்கு போவது நிச்சயம் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். இரண்டாவது, காங்கிரஸ் தோல்வின்னு பிஜேபி பெருசுன்னு நினைச்சக்கூடாது. இவன் ஒரு டம்மி, 4 இடத்தை இவன் ஜெயிக்கலே. நல்லா புரிஞ்சுக்குங்க. காங்கிரஸ் மேல ஆத்திரப்பட்டு தான் எதிரில் ஓட்டு விழுந்திருக்கே தவிர பிஜேபிக்கு விஷயம் இல்லை. ஏற்கனவே ராஜஸ்தானில் பிஜேபி இருந்துச்சு, இப்போ பிஜேபி வந்திருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் பிஜேபி இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு, இதையும் விட்டுருங்க. இப்போ இருக்கிறது 2, ஒன்று சத்தீஸ்கர், இன்னொன்று டெல்லி. இப்போ மக்களுக்கு பிஜேபி மேலே ஆசையா அல்லது காங்கிரஸ் மேலே ஆசையா? சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பாதி நிற்கிறான், பிஜேபிக்கு பாதி நிற்கிறான். பிஜேபிக்கு பாதி, காங்கிரஸுக்கு பாதி. எவனுக்கும் எதிரையும் ஆசை இல்லை, விட்டுருங்க. அடுத்து ஒன்று எங்கே? டெல்லி. இதில் உண்மையான பிஜேபியின் சுயரூபம் என்ன தெரியுது? மக்கள் பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போடவில்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஓட்டு போட்டிருக்கிறார்கள். யார் முன்னுக்கு வந்தான்? ஆம் ஆத்மிங்கிறவன் வந்தான். அவன் கிடுகிடுன்னு உயர்ந்துட்டான். எவனை உடைச்சான்? காங்கிரஸை உடைக்கிறதுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்தானே. இது மாதிரி காங்கிரஸை குறித்துக்கொள். எங்களை இந்த தேர்தலையும் ஏமாற்ற நினைத்தால் உனக்கு ஒரு படிப்பினை இருக்கிற 3 மாசத்துல இடஒதுக்கீடு தரணும். இந்த தேர்தலில் எங்களை ஏமாற்ற நினைத்தால் ஒரு 3ஆம் அணியும் வரலாம், நாங்கள் ஓட்டு போடாமலும் போகலாம். பிஜேபி ஒரு காலத்தில் ஆதரிக்க மாட்டோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ் இந்தியாவை ஆளாது. இதை தெளிவாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து மாநில அரசு. ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் 1,40,000 வாக்குகள் பெற்றவுடன் ஆட்சி அரியணை இழந்து விட்டோம், இடைத்தேர்தல் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்துவிடக் கூடாது. ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் என்பது வரலாறு, இது மேட்ரு இல்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்திய சமுதாயத்தின் இடஒதுக்கீடு, குறிப்பாக தமிழகத்தில் இடஒதுக்கீடு 3.5% இருப்பதை உயர்த்தி தர நான் பரிசீலிப்பேன், அதற்கு உயர்த்தி தர பாடுபடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஜெயலலிதா அவர்கள் 7% நீங்கள் உயர்த்தினால் இது உங்களுக்காக நாங்கள் சமுதாயத்தின் சார்பில் வைக்கிற பேரம். நீங்கள் உயர்த்தி கொடுத்தால் எதிர்வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்கள்லையும் லீடிங்ல அதிமுகவை நாங்கள் ஜெயிக்க வைப்போம். இதை 2 சமுதாயத்திற்கும் மத்திய மாநில அரசுக்கும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த அடிப்படையை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்திய நாட்டை சிறப்பான முறையில் ஆண்ட, இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய, இந்த நாட்டின் எல்லா இடஒதுக்கீட்டையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் இடஒதுக்கீடை பெற்றால்தான் நம்முடைய வாழ்வு சிறக்கும், நம் உயிர் பிறக்கும், நம் எதிர்கால தலைமுறையினர் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்பதை உணர்ந்து வருகிற ஜனவரி 28ஆம் நாள் தமிழகத்திலே 20 லட்சம் முஸ்லிம்கள் குழும்புகிற மாபெரும் மாநாடாக, மக்கள் கடலாக சென்னையிலும் நெல்லையிலும் திருச்சியிலும் கோவையிலும் நடைபெறுகிற கூட்டத்தில், நெல்லை மண்டலத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த பிரம்மாண்டமான சிறை செல்லும் போராட்டத்திற்கு மதுரையில் இருந்து 1 லட்சம் இஸ்லாமியர்களை திரட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்